இந்த மாப்போசின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த இன துரோகிகளுக்கு நல்ல எடுத்துக்காட்டுகள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவர் மாப்போசி, அவர் இப்போ தமிழ் தேசிய தலைவர், எல்லாத்துக்கும் பெரிய ஆற்றல் அவர் தெரியா தலைவர். அவர் நான் இந்து என்பதால் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்தியன் என்பதால் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தான் நம்ம தமிழ் தேசியவாதிகள்லாம் தலைவர். ஏண்டா நீ சமஸ்கிருதம் வேண்டாங்கிறான், ஏத்துக்கிறாங்கிறான், இந்தி வேண்டானா இருக்கட்டுங்கிறான். அவன் எப்படியா தமிழ் தேசியவாதி? இல்லை எங்காலா இருக்காருன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த ராஜாஜி சித்தூர் மாவட்டத்தை ஆந்திராவோடு சேர வேண்டும் என்று ராஜாஜி ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். இவர் சமாதானம் சொல்றார். அவருக்கு என்ன நெருக்கடியோ தெரியவில்லை. இருக்கு, பதிவாக இருக்கு, அவர் எனது போராட்டத்தில் எழுதியிருக்கிறார். என்ன நெருக்கடியோ தெரியவில்லை. நீ எதிர்த்திருக்கும்ல தமிழ் தேசிய தலைவர், நீ தானே எல்லை போராட்டத்துக்கு தலைமை தாங்கின. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விநாயகம் தான் தலைமை தாங்கினார், கே விநாயகம். இவரு ராஜாஜிக்கு வேண்டியாலும் இவர் தலைவராக போட்டால் கொஞ்சம் காரியம் சாதிக்கலான்னு போட்டாங்க, அவ்வளவுதான். ரயில் நிறுத்த போராட்டம் நடத்தினா இவருக்கே தெரியாது. அவசரமா இங்கிருந்து புறப்பட்டு ஓடுறாரு. ஏப்பா போராட்டம் என்கிட்ட சொல்ல வேண்டாமா? இவர் தான் எல்லை போராட்ட குழு தலைவர். போராட்டம் நடத்திட்டான், ஓடுறாரு இங்கிருந்து. வேற ஏதாவது போராட்டம் தான் சொல்லுப்பா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீ ஊருக்கு போங்கிறாங்க. வர்றாரு. இவர் தான் போராட்ட தலைவர்னு சொல்லி கொண்டார். ராஜாஜிக்கு அடியாளு கையாளு, இவரை வச்சுக்கிட்டா கொஞ்சம் காரியம் நடக்கும்னு அவங்க நினைத்தார்கள், ஏமாந்தார்கள். அது வேற. அது எப்படி நடந்ததுன்னா, அனைத்து கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இங்க மேயர், சென்னை மேயர் கூட்டம் கூட்டுறாரு. இங்க இருக்கிற தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. எல்லாவற்றிலும் இதற்கான ஆதரவு குரல் எழுப்படுது. பெரியார் மத்திய குழுவில் தீர்மானம் போட்டார். தன்னுடைய தலைமை செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டோட தான் இருக்கணும். சித்தூரும் தமிழ் பேசும் பகுதிகளும் இங்கே இருக்கணும். தேவிகுளம், பேருமேடு, அங்கே கன்னியாகுமரி, அப்போ கன்னியாகுமரி எல்லாம் திருவிதாங்கூரோடு இருந்தது, எல்லாத்தையும் இங்கே சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மத்திய குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஆனால் இவர் எனது போராட்டம் எழுதிட்டார் ஒரு புத்தகம். அதுதான் நம்மால் படிக்கிறான். ஒரு பெரியார் எவனும் படிக்க மாட்டேங்கிறான். முதல்ல நாமும் கொடுக்கல, எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு கொண்டு வரவும் இல்லை. கொண்டு வந்து இப்போதான் படிச்சுட்டு இப்போதான் தெரியுது என்னென்ன பண்ணாருன்னு இப்போதான் தெரியுது. இன்னொன்று எழுதுவான், பெரியார் யாரு தெரியுங்களா? நான் ஒன்று முக்கியமாக இங்கே சொல்லணும்னு கொண்டு வந்தேன், அதை இந்த நேரத்திலாவது சொல்லிவிட வேண்டும்னு. பெரியார் வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டார் என்று ஒன்று சொல்லுவார். அதுக்கு நிறைய விளக்கம், அதெல்லாம் சொல்லலை. அவன் ஏன் சொல்கிறான்னா, நான் நம்மளோட தோழர்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடி கூட ஸ்ரீமத் பாகவதம் என்று ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். பாகவதத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது 3வது காண்டம் 12வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். அது என்னன்னு நான் படிக்கிறேன், தமிழில் படிக்கிறேன், மேலே வடமொழியிலும் இருக்கு. தந்தையே, பிரம்மாவை பார்த்து கேட்குறான், தந்தையே, நீங்கள் உங்களை சிக்கலாக்கி கொள்ள முயலும் இந்த செயலை வேறு எந்த பிரம்மாவாலும் வேறு யாராலும் முந்தைய காலங்களில் உங்களைப் போல முயற்சி செய்யவில்லை. எதிர்காலத்தில் யாரும் முயற்சி செய்ய துணியவும் மாட்டார்கள். நீங்கள் பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர். பிரம்மாவை பார்த்து சொல்றார், உங்கள் மகளுடன் உடலுறவு கொள்ள விரும்புவது மற்றும் உங்கள் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது எப்படின்னு கேட்கிறார். சரஸ்வதி மகள் அவருக்கு. சரஸ்வதியோட இவர் உறவு கொள்கிறா. அவ தப்பிச்சு ஓடுறா. தப்பிச்சு ஓடுறப்பதான் நிலத்துக்கடி ஓடினால்தான் சரஸ்வதி யாராம் நம்மளால ஒரு டூ போட்டுட்டு இருக்கா. எப்படியா இருக்கட்டும். அதோட அவளை கெடுக்கிறார். கெடுத்த பின்னால ஸ்ரீ பாகவதம் கேள்வி கேட்குது, இப்படிலாம் பண்ணலாமா? ஒரு பிரம்மா நீயே போய் மகளோட உடலுறவு கொள்ளலாமா? இது தப்பான முன்னுதாரணம் இல்லையா? நீ நினைக்கவில்லையா? இது பெரியார் எழுதல, அல்லது நாத்திகர்கள் யாரும் எழுதவில்லை. எழுதியவர் ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் கட்டத்தில் அத்தியாயம் 12 ஸ்லோகம் 30. இதை நீங்கள் எல்லாரும் முகநூலில் தயவு செய்து எடுத்து நீங்க அடிச்சீங்கன்னா வந்துடும். முகநூலில் பதிவு போடுங்க. ஏன்டா பிரம்மாவை சொல்ற தந்தையேன்னு அவனை சொன்னா நீ பெரியார் நினைச்சிட்டியா? தந்தையன்னா பெரியார் தானா, வேற ஆள் இல்லையாடா? அவன் பிரம்மாவை பார்த்து சொன்ன ஸ்லோகத்தை பெரியாருக்கு ஏண்டா சொல்றேன்னு கேளுங்க. அதை நாம் பேச வேண்டிய நேரம் வந்திருக்கு. நான் அவனுடைய அயோக்கியத்தனமெல்லாம் என்னென்ன வேணா இருக்கு. அதை புராணங்களை பேசுவது நேரம் அல்ல. ஆனால் பெரியார் தன் காலத்தில் இந்த கருத்துக்களை மாற்றிக்கொண்டார். அவர் ரொம்ப எளிமையான எடுத்துக்காட்டை இவர் சொன்னார். இந்த முரண்பாடுகளாக தெரியும், ஆனால் அவர் என்ன செய்தார் என்பதை சொன்னார். பெரியார் வேடிக்கையாக சொன்னார். நான் சொல்றதை மாற்றி சொல்லியிருப்போம்ப்பா, அது காரணம் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். நான் ஊட்டியிலெல்லாம் வந்துட்டு இருந்தோம், எல்லாம் சொட்டரை போட்டுங்க பரம்ப குளிராக இருக்குன்னு சொன்னேன். மேட்டுப்பாளையத்துக்கு வந்தால் வேர்த்துது, சொட்டரை கழட்டிருங்கன்னு சொன்னேன். நீ தானே போட சொன்ன, இப்போ கழட்டுங்கிற. மடையாத ஊட்டியில் சொன்னேன்டா, இப்போ மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன்டா, வேர்க்குதுடா மேலெல்லாம். நான் என்ன சொல்கிறான், நீ தான் சொன்ன. சொன்ன காலம் வேறு, சொன்ன நேரம் வேறு, சொன்ன காரணம் வேறு. இப்போ இருக்கிற காரணம் வேறு. நான் எதற்கு பேசுகிறேன் என்பதை புரியாமல் பேசுகிறேன். காமராஜரை ஆதரித்தார் பெரிய. காங்கிரஸை ஒழிப்பதே என் வேலை பெரியார் சொன்னார். ஆமாம், உண்மைதான். ஆனால் காமராஜரை ஆதரித்தார். அதில் தெளிவாக கூட சொன்னார், நான் காமராஜரைத்தான் ஆதரிக்கிறேன், காங்கிரஸை அல்லன்னு சொல்லிட்டு ஆதரித்தார் பெரியார். அதையும் தெளிவாக சொன்னார். எப்போதும் அவர் ஆல் இண்டியா காங்கிரஸ், தமிழில் எல்லா இந்திய காங்கிரஸ்னு ஒரு மொழிபெயர்ப்பு அப்படித்தான் அவர் தமிழில் பேசியிருக்கிறார். எல்லா இந்திய காங்கிரஸ் எப்போதும் எனக்கு எதிரி, அதுக்கு உறவே கிடையாது அவங்க கூட, எப்போ எனக்கு எதிரி தான். ஆனால் இங்கு காமராஜரை நான் ஏற்றேன். என்ன காமராஜரை வைத்து என்ன செய்து கொண்டார்? குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தான். இப்போதான் விஸ்வகர்ம யோஜனா கொண்டு வந்திருப்பதை போல
அப்போ கொண்டு வந்தான் அந்த காலத்து விஸ்வகர்ம யோஜனா. இப்போ என்ன சொல்கிறான், 1 லட்ச ரூபா லோன் தர்றேங்கிறான். உங்கள் அப்பன் தொழிலை செய்யும், மாடர்னைஸ் பண்ணி செய்யுங்கிறான். சட்டி செய்யணுமா, கையில் ஏண்டா சுற்றுற, மோட்டர் வச்சுக்க, சுற்றுட்டோம், அதில் வச்சு சட்டி செஞ்சுக்கோங்கிறான். நீ சலவை தொழிலாளியா, அதற்கான மிஷினரிஸ் இருக்கு, வாங்கிக்கோ, அந்த தொழிலே செய். இதுதான் விஸ்வகர்ம யோகனா. அவன் அப்படி சொல்லி நீ படிச்சுக்கோன்னா, உன் அப்பன் தொழிலை போய் கற்றுக்கோ உங்கள் அப்பங்கிட்டன்னு சொன்னான். அதற்கு எதிரான போராட்டம். பெரியார் கேள்வி கேட்டார், உங்கள் அப்பன் தொழில் என்ன? ராஜாஜி கேட்டார், நீ மணியாட்ட போக வேண்டியதானதுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற, அது உன் வேலை கிடையாது என்று கேட்டார். நீ போ, அங்கே போ, இங்கே என்ன உனக்கு வேலை? அதோடு நிற்கவில்லை தோழர்களே, எல்லோரும் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ சட்டத்துக்கு உட்பட்ட கத்தினார். காமராஜர் மீது கொலை முயற்சி நடந்த போதுதான் 6 அங்குலத்துக்கு குறையாத கத்தினார். முதல்ல சொன்னது சட்டத்துக்கு உட்பட்ட கத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ சொன்னார், கத்தி வைத்துக் கொள்ளுங்கள், எல்லோரும் கையில் தீப்பந்தத்தை வைத்துக் கொள்ளுங்கள், பெட்ரோல் வச்சுக்கங்க, நான் சொல்கிறனால அக்ரஹாரத்தில் போய் நெருப்பு வைங்க, அவன் தப்பிச்சு வரணும்னா கத்தியில் குத்துங்க, இப்படியெல்லாம் சொன்னார். ஒரு மாதிரி வழக்கு நடந்தது, குத்து விட்டு கொலை வழக்குன்னு திருச்சியில் நடந்தது. பெரியார் அதில் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தார். இதுபோல் நான் கத்தி வைத்து கொள்ள சொன்னதும், அக்ரஹார தீ வைக்க சொன்னதும், தப்பி வரும் பார்ப்பனர்களை கொல்ல குத்த சொன்னதும் உண்மைதான். நான் சொன்னேன், உண்மைதான். ஆனால் இப்போதல்ல. நான் சொல்லுவேன், நான் நாள் குறிக்கிற அன்று செய்யுங்கள் என்று சொன்னேன். 95 வயசு வாழ்ந்தவர் நாள் குறிக்காமையே போயிட்டார். பெரியார் மறைந்து 50 ஆண்டுகள் கடந்து விட்ட பின்னாலும் எவ்வளவு பெரிய பேசு பொருளாக இன்றும் இருந்து வருகிறார் என்பதையெல்லாம் தோழர் ஆழூர் சாரணவர் அவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அவருடைய முதன்மை குறி இலக்காக எதை வைத்து கொண்டிருந்தார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் பார்ப்பன எதிர்ப்பாளராக இருக்கிறீர்கள்? அப்படி கேட்கல, ஏன் நீங்கள் இப்போ ஆன்டி பிராமினா இருக்கிறீங்க என்று கேட்டார். அவர் பெரியார் சொன்னார், நான் ப்ரோ ஹியூமன் என்று சொன்னார். இப்படித்தான் சொன்னார். நான் மாந்தநேயத்துக்கு ஆதரவாளராக இருக்கிறேன், எனவே வேறு வழி இல்லை, பார்ப்பனனுக்கு எதிராக இருக்கிறேன், அவ்வளோதான், வேற என்ன பொருள்? அவருடைய கருத்துக்களை, உங்கள் கொள்கைகளை சுருக்கமாக சொல்லுங்கள் என்று சொன்னார். மனிதநேயம், மனிதாபிமானம், வளர்ச்சி போக்கில் மனிதாபிமானம் என்று சொன்னார். வெறும் மனிதாபிமானம் மட்டும் இருந்தால் போதாது, அது வளர்ச்சி நோக்கிய மனிதாபிமானமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கொள்கை. இவ்வளவு எளிய கொள்கைகளாக சொன்னதுதான் இங்கு இருக்கிற ஆதிக்கவாதிகளுக்கு ஆபத்தான குரலாக, ஏதோ தம்மை அழிக்கப் போகிற பேர் ஆயுதமாக இப்போது தெரிந்து கொண்டிருக்கிற அந்த சிந்தனைகளை சாதாரண மக்களிடம் கொண்டு சேர்த்த விதம், இன்னும் மனதில் தங்கிக் கொண்டிருக்கிற அந்த போக்குகள்லாம், தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொன்னார். பெரியார் சொல்லுவார், எனக்கெல்லாம் விளம்பரம் யார் என்றால் என்னுடைய எதிரிகள் தான். என்னால் அவ்வளோ சக்தி இல்லை, எங்களுக்கு விளம்பரம் பண்ணுற சக்தி எல்லாம் இல்லை. என் எதிரிகள் தான் என்னை விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள். A2Bக்கு போகாதவங்களாம் இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு இவங்க விளம்பரம் கொடுத்தார்கள், அதற்கு பின்னால் தான் போனாங்க. இன்னும் நல்லவேளை சரவணபவனை மறந்து விட்டார்கள். அவர் பூஜை அறையில் கடவுள் படத்தோட பெரியார் படத்தையும் வச்சிட்டு இருக்கிற ஒரு பக்தர். இப்படி பல பேர் ஏன் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்? ஏன் வெறும் ஆதீனகர்த்தராக, மடத்தின் தலைவராக இருந்த குன்றக்குடியடிகளார் ஒரே ராமர் படம் செருப்பால் அடிக்கப்பட்டது என்பதை சொன்னார்கள். ஆமாம், அடிக்கப்பட்டது. பெரியாரிடம் கூட கேட்டார்கள். அப்போ தேர்தல் நேரம் எதை பேச வேண்டும் என்பதை பெரியார் ஒரு சொற்பொழிவில் சொன்னார். காரைக்குடியில் ஒரு சொற்பொழிவில் சொல்லுகிறார். முதல்ல என்ன சொன்னா, ஊழல் ஊழல்னா நான் உடனே கேள்வி கேட்டேன், ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரி, நீ அரசியலுக்கு வந்தபோது உனக்கு நிறைய கடன் இருந்தது, சொந்த வீட்டை விற்று கடனை கட்டிவிட்டு சென்னைக்கு வந்தீர்கள். நான் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். உங்களோட வவுச்சரில் கையெழுத்து வாங்கிட்டு மாதம் 150 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ உனக்கு எப்படி 15 லட்ச ரூபா சொத்து வந்தது என்று கேட்டார் பெரியார். 71 தேர்தல் இதெல்லாம் நடக்குது, உனக்கு எப்படி வந்தது? நீங்கள் நகராட்சி தலைவராக இருந்தபோது குறைந்த டெண்டர் கேட்டவனுக்கு லோயஸ்ட் கோட்டேஷனுக்கு தானே கொடுப்பான். ஆனால் நீங்கள் உயர்ந்த கோட்டேஷன் கொடுத்தவனுக்கு கொடுத்தீங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கவுன்சிலராக ரிசைன் பண்ணிட்டு போனான். இவ்வளவு பெரிய ஊழலை பண்ணிட்டு நீ இப்போ காங்கிரஸ் நீ ஊழலை பற்றி பேசுறியா என்று பெரியார் கேட்டார். அப்புறம் அதை விட்டுட்டான். அடுத்தது என்ன சொல்றதுன்னு பார்த்தா, அடுத்ததான் அவனுக்கு கிடைச்சி ராமர் படத்தை செருப்பால் அடித்தேன்னு சொன்னான். அப்புறம் கொஞ்சம் கருணாநிதி கூட பயந்துட்டார். பெரியார் சொல்லுவார், கொஞ்சம் பயந்துட்டார்.
எங்கிட்டையும் சொன்னான். கேட்டான், ராமர் படத்தை நீங்கள் செருப்பால் அடிச்சிங்களா? பெரியார் அடிக்கவில்லை. அந்த ஊர்வலத்தில் நான் போனவன் நானும் ஒருவன். இந்து மிஷன் என்கிற ஒரு இந்து அமைப்பு பெரியாருக்கு கருப்பு கொடி காட்டுது. அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரிய மாநாட்டில் 50 பேர் நின்று கொடி கட்டுறான். வர்றவங்க 3000 5000 பேர் வருகிறார் ஊர்வலம். அனுமதி கொடுத்திருந்தார்கள். இந்து மறுமலர்ச்சின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் ஒருத்தர், ராமசாமின்னு. அவரும் ராமசாமி தான், சேலத்துக்காரர். அவர் நம்மால் பார்ப்பனர் அல்லாதவர். பெரியார் எப்பவும் சொல்லுவார், இந்த புலிக்கும் புலி வேஷம் போட்டவனுக்குள்ள வேறுபாட்டை சொல்லுவார். புலி ஊருக்குள்ளேயே வராது, காட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். புலி வேஷம் போட்டவன் ஊருக்குள்ளே வருவான், தெருவுக்குள்ளேயே தான் இருப்பான். புலி பறையடித்தால் ஓடிவிடும், புலி வேஷம் போட்டவன் பறையடித்தால் நன்றாக ஆடுவான். புலி தீப்பந்தத்தை காட்டினால் ஓடிவிடும். புலி வேஷம் போட்டவன் தீப்பந்தத்தை காட்டினா கையில் எடுத்துட்டு சுற்றிட்டு ஆடுவான். இதாண்டா பாப்பானுக்கும் பாப்பா வேஷம் போடுற தமிழனுக்குள்ள வேறுபாடு என்றான். அந்த ராமசாமியும் அப்படித்தான் செய்தார். கருப்பொடி ஆர்ப்பாட்டத்தை அனுமதி. ஆனால் ஊர்வலத்தில் இருந்து முதல்ல கருப்பு கொடியை வீசுகிறான், கருப்பு கொடியோடு வீசுகிறேன். இப்போ சொன்னார்ல ஆளுநர், என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு. ஏய், நீ போய் எவ்வளோ நேரம் கழிச்சு கொடியை வீசுகிறான், தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்தோம். பொய் துணிச்சு, அதாவது நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம்னு ஔவையார் சொன்னவங்க. நெஞ்சார பொய் சொல்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். நாங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம், காட்சியாக பார்த்தோம். உன் வண்டியெல்லாம் தாண்டின பின்னால், கூட போன பாதுகாப்பு வாங்கலாம் தாண்டின பின்னால் வீசுகிறாங்க. அவங்க முதல்ல வீசியிருக்கலாம், ஆனால் அப்போ தப்பாக வீசிட்டாங்க. அப்புறமா அதுபோல் பெரியார் போனதுக்கப்புறம் வீசுகிறான். முதல்ல கருப்பு கொடி மட்டுமில்ல, செருப்பையும் வீசினார். பெரியாருக்கு தெரியாது வீசப்பட்ட செருப்பை எடுத்துக்கொண்டு ஊர்வலத்தின் நிறுதியில் அந்த காந்தி படத்தையும் தான் கொண்டு போனாங்க. காந்தி உருவமாக செய்யப்பட்ட அந்த ராமர் படத்தையும் தான் எடுத்துகிட்டு போனாங்க. நிறைய கடவுள் படங்கள் எடுத்துக்கொண்டு போனார். ராமர் படம் மட்டும் இல்லை, உங்கள் புராணத்தினுடைய யோகியதையெல்லாம் படமாக வரைந்து எடுத்து சென்றார்கள். வள்ளுவருடைய குரல் ஒன்று எழுதி, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகையேற்றியான் என்று வள்ளுவர் குரல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் பிச்சை எடுத்தான், சாப்பிட்ணும் நிலைமை இருந்தால் உலகத்தை உண்டாக்கணும், இருக்கக்கூடாது, அவனை ஒழிக்கணும். அவனை அதற்கு படம் போட்டு பிரம்மா கீழே இருப்பார். நம்மால் கிழிஞ்ச சட்டை போட்டு நெச்சியில் மெதிச்சிக்கிட்டு எடுத்து ஈட்டியில் குத்துற மாதிரி ஒரு படம் பிரம்மா அடியப்படுத்திருப்பார். இப்படி ஒரு படம். அனுசூயாவை பற்றி ஒரு பெரிய நம்ம சாமி ரிஷிகள்லாம் போகிறான், பிச்சை கேட்குறான். சரி போடுது அந்த அம்மா, வந்துட்டானுங்க, அதுவும் பாப்பானுங்க வந்தால் போட்டுருன்னு இருக்கு, போட்டுருவோம். இல்லை நீ உடையில்லாமல் வந்து எனக்கு போடு என்று சொல்லுகிறான். அவள் பண்ணுறா, நான் யார்றா நீ அப்படியா? அவங்களாம் குழந்தையாக்கி இந்த அம்மா உடையில்லாமல் வந்து போட்டதாக அந்த கதை. அதை படம் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. இப்படி படங்களாக போனதில் ராமர் படமும் ஒன்று. ராமர் பிறப்பை பற்றி, ராமர் எப்படி பிறந்தார், ராமாயணத்தை படி. நீ பாயாசத்தை குடித்தவன் பிறந்தாரெலாம் சொல்லக்கூடாது, இது நம்மால் விட்ட டூப்பு. பெரியார் தான் கேட்டார், பாயாசத்தை குடித்தால் இறைப்பைக்கு போகுமா கருப்பைக்கு போகுமா என்று தெரியாத பொய்யன்னு எழுதியிருக்கிறான் அப்படின்னு. என்னடா பாயாசம் குடித்தா என்ன ஆகும், அது எப்படி குழந்தையாகும்? அவன் யாகம் செய்தான், 60,000 வருஷம் ஆண்டவன் 69,940-50 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமா என்ன அவனுக்கு? அவன் கணக்குப்படி நான் சொல்கிறேன். அப்போது அவன் யாகம் செய்து வெட்டிய குதிரையோடு அந்த பெண்ணை புனரவைப்பதாக ரோமலுக்கு வச்சிருந்து ரிஷிகளுக்கு கொடுக்குறான். கருவாக்கி கொடுப்பதற்காக அவங்களுக்கு கொடுக்குறான். அவங்க போய் கருவாக்கி கொண்டு வந்து கொடுத்து அதற்கான தட்சிணை வேற வாங்கிட்டு போகிறான் என்று தான் வால்மீகி ராமாயணம் சொல்லுகிறது. ஒரிஜினல் ராமாயணம் தான் சொல்லுது, நம்ம டூப்ளிகேட் ராமாயணம். பாவே மாணிக்கர் என்ற நாயக்கர் என்ற தமிழறிஞர் இருந்தார், அவர் தான் எழுதினார். ஒரு பெரிய புத்தகம் இருக்கு, அவர் சொற்பொழிவது. வால்மீகியின் வாய்மையும் கம்பனின் புழுகும்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். வால்மீகி எவ்வளோ உண்மையை சொல்லிட்டான், இவன் என்ன அவன் பொய்யெல்லாம் பேசி வச்சிருக்கான்னு எழுதுவார் அவர். அதை போல் அதை அந்த படமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை கடைசியாக அதையெல்லாம் கொண்டு காட்சிப்படுத்தி ராமர் படத்தை எரிப்பதாக திட்டம். அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல, திட்டம்தான். ஆனால் வீசப்பட்ட செருப்பு எடுத்தோன்னு நம்மால் பார்த்தான், சரி அது எதுக்கு வீணாக போகணும் செருப்பு என்று. பெரியாராக இருந்தால் இன்னொரு செருப்பு ஒரு நிறுத்துப்பா அப்படின்னு கேட்டிருப்பார். ஆனால் இவன் பெரியார் தொண்டன், கிடைச்ச செருப்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ராமர் படத்தை. அதை கேள்வியாக கேட்டார்கள். பெரியார் சொன்னார், நம்ம இல்லைன்னு நான் சொல்ல முடியும், ஆமாம் அடித்தோம்.
ராமர் படத்தை அடித்தோம். இன்னும் அடிக்க வேண்டிய சாமி நிறையா இருக்கான், அடிக்க வேண்டிய ஆசாமி நிறையா இருக்கான், படிப்படியாக செய்வோம் என்று பதில் சொன்னோம் அப்படின்னாரு பெரியார். அப்படிதான் சொன்னார் என்று சொன்னார். அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கினான் என்று அவர் குறிப்பிடுவார். இப்படி அதை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு தேர்தல் நேரத்தில், அந்த நேரத்தில் நாத்திகர் பெரியார் வந்து ராமர் படத்தை எரிப்பார். இவர் பின்னால் இருந்து கலைஞர் பேஷ் பேஷ் அப்படிம்பார். ராமரை செருப்பால் அடித்த இவர்களுக்கா உங்கள் ஓட்டு, இது பெரிய விளம்பரம், பெரிய பெரிய சோறுட்டியாக போட்டாங்க. அப்போது குன்றக்குடி அடிகளார் ஒரு அறிக்கையை விட்டார். 2 வரி அறிக்கை தான், பெரிய அறிக்கை கிடையாது. இன்று இன்னைக்கு என்று சொல்லு, இன்று ஆத்திகம் என்பது சிறுபான்மையான உயர் ஜாதியரின் நலத்தை பேணுவது, நாத்திகம் என்பது பெரும்பான்மை தமிழர்களின் நலத்தை பேணுவது. உங்களுக்கு ஆத்திகத்துக்கு ஆதரவா, நீங்கள் நாத்திகத்துக்கு ஆதரவா? அவ்வளோதான் அறிக்கை. கொண்டு கையெழுத்து, இவ்வளோதான் அறிக்கை. நாத்திகம் பேசினாலும் அந்த தோழர்களுக்கு வாக்களியுங்கள், ஆத்திகன்னு பேசுகிற பையலுக்கு ஓட்டு போடாதுன்னு தான் அர்த்தம். வேற என்ன பொருள் இதற்கு? கொடுத்தவர் ஒரு மடத்தின் தலைவர், ஒரு பெரிய பல கோயில்களுக்கு சங்கராச்சி மாதிரி ஒரு கோயிலுக்கு அதிபதி இல்லை, ஏராளமான கோயிலை வைத்திருக்க ஒரு மடத்தின் தலைவர். அவர் அதை அறிக்கை விட்டார்னா ஏன் விட்டார்? அவர் என்ன பெரியாரிஸ்டா, நாத்திகரா? இந்த பயலுங்க பண்ணுற வேலையெல்லாம் எதை கண்டிக்கிறானோ அந்த நாத்திகம் என்பது பெரும்பான்மை மக்களை நலம் விளைவிப்பதற்காக பேசப்படுகிற நாத்திகம். அதை புரிந்திருந்தார். அதை தான் நாம் சொல்கிறோம். பெரியார் 95 வயசு 94 வயசு வாழ்ந்தார். சங்கராச்சாரி 100 வருஷம் இருந்தார். நான் சொல்லுவேன், சங்கராச்சாரி 100 வருஷம் இருந்தார், பெரியார் 95 வருஷம் வாழ்ந்தார். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குல்ல. அப்படியே தூக்கி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி உட்கார வைக்கிறது, படுக்க வைக்கிறது, அப்படி தான் சங்கராச்சாரி இருந்தார். அவர் எங்கேயோ வெளியே வந்தாரா? இன்றைக்கு டிசம்பர் 20ஆம் நாள் அவர் இறுதி கூட்டம் பேசியது. டிசம்பர் 19ஆம் நாள் இங்கே பேசினார், தியாகராய நகரில் அவர் உரையாற்றினார். 19ஆம் தேதி பேசினார். அவர் 4 நாள் அவர் இறக்கிறதுக்கு, அவ்வளோதான். அன்றைக்கு வந்து குடல் இறக்கம் வலி, அந்த பேச்சின் ஊடாகவே அந்த வழி வரும். ஐயோ அம்மா என்று பேசுவார், பேசிகிட்டே இருப்பார். இவனை பற்றி, வடநாட்டை பற்றி பேசி கொண்டிருப்பார். நீ என்னடா சொல்லி இந்தியாவுக்கு விடுதலை கேட்டீங்க? நீ வேற நான் வேற, நீ பின்பற்ற மதம் வேற நான் பின்பற்ற மதம் வேற, உன் கடவுள் வேறு என் கடவுள் வேறு, உன் உணவு வேறு என் உணவு வேறு, உன் உடை நடையுடை வேறு என் உடை நடையுடை வேறு, உன் பழக்க வழக்கம் வேறு என் பழக்கம் இருக்கு வேறு, 6000 மைலுக்கு அப்பால் உள்ள அவனை ஆள்வதுன்னு தானே கேள்வி கேட்ட. எது இப்போ மாறி போச்சுன்னு கேட்டார். மைல் மட்டும் 6000 2000 ஆயிருக்கே தவிர, அவன் மொழி வேறு நம் மொழி வேறு, அவன் உணவு வேறு நம் உணவு வேறு, அவன் உடை வேறு நம் உடை வேறு, உன் பழக்க வழக்கம் வேறும் பாரு. அந்த வழி வந்துடும். அம்மா அந்த அதிலே தெரியும், அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுவார். மூச்சு விட்டு மெச்சு வாங்கிட்டு 1-1.5 நிமிடம் கழித்து என் பழக்க வழக்கம் வேறு. நமக்கு சின்ன வழி வந்தால் காலில் கல் அடித்தா பேசிட்டு போனதும் மறந்துடுவோம். அவர் சாவுக்கே காரணமாக இருந்த மரண வழி வந்தபோது கூட கருத்தை தொடர்ச்சியாகத்தான் சொன்னார். ஏன்னா அதை மக்களிடம் சொல்லிவிட வேண்டும். 38லேருந்தே சொல்லிட்டு இருந்தார் பெரியார். நான் இன்னும் எவ்வளோ காலம் வாழ்வேன் என்று தெரியாது, அதற்குள் நான் என் கருத்துக்களை மக்களிடம் சொல்லிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இருந்தார் அவர் 50 வருஷம் இருந்தார். இது வேறு. ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர். அந்த இறுதி உரையிலும் அதைத்தான் சொன்னார். 1.5 மணி நேரம் பேசினார். அன்றைக்கு 1.5 மணி நேரம் பேசி, அன்று இரவு நோய் வந்து அடுத்த நாள் 20ஆம் தேதி மருத்துவமனைக்கு போய் வேலூருக்கு போகிறாங்க. சென்னையிலிருந்து அப்புறம் வேலூருக்கு போகிறாங்க. போகிற போது கூட அவர் லேசாக மயக்கம் தெளிவு, எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்டாராம். ஐயா விஷாரம், மேல் விஷாரமா கீழ் விஷாரமானு கேட்டாராம். அப்போவும் ஐயா மேல் விஷாரத்துட்டு போயிட்டுருக்கோம். சரிங்க என்று. அதற்கப்புறம் 2 நாள் தான் இறந்து போனார். அப்போ ஒரு மனிதன் இறுதி நாள் வரை மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை, மக்கள் மனதில் வைக்க வேண்டிய செய்திகளை, பதிய செய்ய வேண்டிய செய்திகளை சொல்வதும், அது அடுத்து நாம் என்ன செய்வது? அவர் சொல்லுவார், நான்லாம் சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு கோபமாக இருக்கும். நான் வந்து எனக்கு முன் நண்பர் வீரமணி பேசினார், கடவுள் மறுப்பு மொழிகளை உங்களிடம் சொன்னார், நானும் சொல்லும்படி கேட்டுக்கொண்டேன். அந்த உரையில் அப்படி தான் சொல்லுவார். உங்களுக்கு கோபமாக தான் இருக்கும், முட்டாளுங்கிறான், அயோக்கியங்கிறான், கோபமாக தான் இருக்கும்.
ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கங்க, உங்கள் பக்தம் பாடினவர் நான் ஒன்றும் மோசமாக பாடல. இந்த ஞான சம்பந்தன்னு ஒருத்தன் சொல்லுவார், சம்பந்தன்னு ஒருத்தன், அவன் பக்தனா அயோக்கியன். அவன் சொல்கிறான், கடவுளே இந்த சாக்கிய அமணர்களுடைய பெண்களை கற்பழிப்பதற்கு எனக்கு உதவி செய் என்று பாட்டு பாடியிருக்கானே. அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது சொல்லியிருக்கோமா இது வரைக்கும்? எங்கள் கூட்டங்களில் பேசியிருக்கிறோமா? இந்த தொண்டரடை பொடியாழ்வான ஒருத்தன் உன்னை எதிர்ப்பாக பேசுகிறவன்னா அவனுடைய தலையை அறுப்பதே என் கடமை என்று சொன்னானே, அந்த மாதிரி நான் தான் பேசியிருக்கேனா? அப்படியெல்லாம் நாங்கள் பேசலையே. நாங்கள் உங்களிடம் உங்களுடைய வெறுப்பை சம்பாதித்து கொண்டு கருத்தை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், அது உங்களுக்காக என்றுதான் அந்த கூட்டத்தில் அவ்வளவு உரையாற்றியவர் அவர். அப்படி சொன்னதற்கு காரணம் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம். அவர் இந்திய விடுதலைக்கு போராடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கூட ஒரு மாறன் என்ற ஒருவர் திருச்சி வானொலி நிலையத்தில் இருந்தார். அவரை நேர்காணல் செய்து அதை ஒளிபரப்பினார். 72ஆம் ஆண்டு வந்தது, அது 71 அல்லது 72. ஐயா, இவ்வளவு பேர் இந்திய 72 25ஆவது ஆண்டு வெள்ளி விழா அதை குறித்து அவரிடம் எடுக்கிறாங்க. விடுதலை நாள் பெற்று விடுதலை பெற்று 72 நாள். நீங்கள் எப்படி இத்தனை பேர் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு கலந்துக்கல, நீங்கள் மட்டும் போய் கேட்டீங்க? எப்படி அந்த விடுதலை உணர்வு உங்களுக்கு வந்தது? சுதந்திர உணர்வு எப்படி வந்தது? மன்னிக்கணுங்க, நான்லாம் இந்தியாவுக்கு விடுதலை வரலைங்க. அவர் சொல்லுவார், காந்தி சொன்னார், 4 கருத்துக்களை சொன்னார். ஒன்று, தீண்டாமை ஒழிப்பு என்று சொன்னார். அடுத்து சொன்னார் இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்று சொன்னார். அடுத்து மதுவிலக்கு என்று சொன்னார். கதர் திட்டத்தை சொன்னார். இது நிர்மாண திட்டம், கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம், ஆக்கபூர்வமான திட்டங்களாக அதை முன்வைத்தார். அது எனக்கு பிடிச்சிருந்ததுங்க, நான் அதில் கலந்தேன் என்று சொல்லுவார் அவர். அப்படி தான் சொல்லுவார் அந்த பேட்டியில் கூட. ஏன்னா அவர் சொன்னதை, இந்த நாட்டில் ஒற்றுமை வேண்டும், இந்த நாட்டின் ஒரு சார்பு மக்கள், உழைக்கும் மக்கள் அவமானப்படுத்தக்கூடாது, இந்த எண்ணம் அவருக்கு ஆழமாக இருந்தது. கடைசி வரைக்கும் அதை தன் கொள்கையாக வைத்து செய்து கொண்டே இருந்தார். அதனால் வந்த பலன், பெற்ற பலன் ஏராளம். யாரா நீங்கள் ஒரு திருத்தம், சட்ட திருத்தம் என்பதற்கு சிஏஏன்னு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இந்தியா முழுவதும் எவ்வளவு பேர் எதிர்ப்பு, எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு, எவ்வளவு, அதாவது இஸ்லாமிய மக்கள் மட்டும் அதுக்கு போராடல, ஜனநாயக உணர்வுள்ள அனைவரும் பேசினார்கள், எதிர்த்தார்கள், போராடினார்கள். ஒரு சிறு மாற்றத்தை செய்ய முடிஞ்சதா என்ன? பேசாமல் இருந்தால் அவ்வளோதான். நடைமுறைப்படுத்தவில்லை. நேரம் பார்த்துட்டு இருக்கோம், அன்னைக்கு பண்ணுவேன்னு வச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் வகுப்பாரி உரிமை செல்லாது என்று சொன்னபோது, கல்வி நிலையங்களில் உனக்கு ஒதுக்கீடு இல்லை என்று சொன்னபோது, ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது, கல்வி நிலையங்களில் இல்லை, அப்படி எழுதப்படவே இல்லை. அதை வச்சுக்கிட்டு தான் வழக்கு நடந்து நாம் தீர்ப்பு பெற்றார்கள். ஆனால் பெரியார் தமிழ்நாட்டில் எடுத்த போராட்டம், தமிழ்நாட்டு மக்களை திரட்டி போராட்டம், எல்லாரையும் இணைத்து கொண்டு தானே போராடினார், தனியாக போராடினார். அப்போதுதான் பெரியாரிடமிருந்து பிரிந்து போயிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் தலைமையில் போராடியது. நான் இப்போ தான் சண்டை, எனக்கு அவனுக்கு பேச மாட்டேன், அவங்களோட வரமாட்டேன்லாம் சொல்லலை. இது பொதுவான சிக்கல். நாங்கள் வருகிறோம். காங்கிரஸில் பாதி பேர் வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் போராடினாங்க. சட்ட திருத்தம் பெற முடிந்தது. ஏன் இப்போ பெற முடியல? ஆட்சியாளனுக்கு ஜனநாயகத்தன்மை இல்லை, தொடக்க காலம் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் பெரியார் அதோடு சேர்த்து ஒன்றை பேசினார். அந்த வெறும் வகுப்புரிமை போராட்டம் மட்டும் நடத்தல, வடவர் சுரண்டல் எதிர்ப்பு போராட்டத்தையும் சேர்த்து நடத்தினார். அதுதான் பலன் கொடுத்திருக்கும் என்பது என் கருத்து. அதனால தான் அரசு இதை பற்றி யோசித்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லா பக்கமும் முதல்ல 2 கடையை தேர்ந்தெடுத்து செஞ்சாங்க. கிஷன்ராம் செல்லாராம் என்கிற துணி கடைக்கு முன்னால், ஆரியபவன் என்ற உணவு விடுதிக்கு முன்னால். அதற்கு பின்னால் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் நடத்துங்கன்னாரு. அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தது. 57 சட்டரீதி போராட்டத்திலும் அதுதான் நடந்தது, 2ம் நடந்தது. இப்போ நாம் அதை மீண்டும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த போராட்ட முறையில் ஒன்றை மட்டும் நாம் மனசில் வச்சுட்டே இருக்குமே, இன்னொன்று வைத்துக் கொள்ளவில்லை என்று சிந்திக்க வேண்டிய நேரமும் இது கூட நாம் பரிசீலிப்போமாக என்று சொல்லிவிட்டு, அடுத்து பெரியார் அவருடைய கருத்துக்களை எடுத்து வைத்தது, காரணங்கள்லாம் சொல்றது ஒன்று, அதை நாம் பாராட்டுகிறோம், போற்றுகிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த நாளில் நாம் வருத்தத்தோடு எண்ணி பார்க்க வேண்டியது, ஒரு கூட்டம் பெரியவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பெரியாரை பற்றிய குற்றச்சாட்டு. அது இந்த
சமூக வலைதளங்கள் வந்ததுக்கப்புறம் அவன் இல்லை வரலாறே அதிகம் யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தார், வாட்ஸ்அப்பில் வரலாறு படித்தவருக்கல்ல நான் சொல்லுவது என்று எழுதியிருந்தார். அதில் வரலாறு படிச்சுட்டு எழுதுகிறவன் ஏதோ வடக்கு இருந்த வடவர எல்லை போராட்டத்தை பெரியார் வேண்டான மாதிரியும் தெற்கெல்லை போராட்டத்தையும் அவர் மறுத்தது போலவும் எழுதி கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். பெரியார் மட்டுமில்ல, தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவிகுளம் பீர்மேட்டுக்கு அது எங்களுக்கு சொந்தமானது தீர்மானம் போட்டாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள், மறந்து விடாதீர்கள். சி சுப்பிரமணியன் தான் முன்மொழிகிறார். சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியது. அதற்கு பின்னால் 3 மாதம் கழித்து நாடாளுமன்றத்தில் தேவிகுளம் பீர்மேடு கேரளாவுக்கு சொந்தம்னு நிறைவேற்றுறாங்க. கூப்பிட்டு சமாதானம் பேசுகிறார்கள். முதல்ல சி சுப்பிரமணியம் பக்தவச்சலவும் போகிறார்கள். நீங்கள் போய் போடுங்க தேவிகுளம் பீர்மேடு கேரளாவுக்கு என்று போடுங்கள் என்கிறார்கள். அவங்க திரும்பல, நேராக அங்கேருந்து டெல்லியிலிருந்து சென்னைக்கு வரல, அவங்க நேராக பம்பாய்க்கு போனாங்க. காரணம், அப்போது அகில இந்திய காங்கிரஸினுடைய தலைவர் தாபர் பம்பாயில் இருந்தார். அவர் என்ன போய் 2 பேரும் கட்சி விட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாங்க. 2 பேரும் நாங்கள் நிறைவேறிட்டு நாங்கள் போய் அங்கே போய் திருப்பிலாம் தீர்மானம் போட முடியாது, நாங்கள் வேணால் காங்கிரஸ் கட்சிட்டு விளைவிக்கிறோம். ராஜாஜியின் ஆட்களாக, ராஜாஜியின் கையாட்களாக கருதப்பட்ட சி சுப்பிரமணியமும் பக்தவச்சலமுமே அப்படி இருந்தாங்க. மற்றவங்க எப்படி இருந்திருப்பாங்க நினச்சி பாருங்க. ஆனாலும் மீண்டும் நேரு பேசுகிறார். அதற்கு பின்னால் தான் தீர்மானம் இங்கே நிறைவேற்றினாங்க. தேவிகுளம் பீர்மேடு இருக்கட்டும். இன்னொரு காரணமும், அது கேரளாவுக்கு கொடுக்கலான்னு போட்டாங்க. திருப்பி ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றினாங்க, சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார்கள். 6 மாதம் கழித்து இன்னொரு தீர்மானம். அப்போது அந்த நேரத்தில் வடக்கெல்லை போராட்டம் அதே தான், சென்னையை பற்றிய போராட்டம் அதுதான். அதில் என்ன பெரியாரின் நிலை என்ன? இந்த மாப்போசின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த இன துரோகிகளுக்கு நல்ல எடுத்துக்காட்டுகள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவர் மாப்போசி, அவர் இப்போ தமிழ் தேசிய தலைவர், எல்லாத்துக்கும் பெரிய ஆற்ற அவர் தலைவர். அவர் நான் இந்து என்பதால் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்தியன் என்பதால் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தான் நம்ம தமிழ் தேசியவாதிகள்லாம் தலைவர். ஏண்டா நீ சமஸ்கிருதம் வேண்டாங்கிறான், ஏற்றுக்கிறாங்கிறான், இந்தி வேண்டானா இருக்கட்டுங்கிறான். அவன் எப்படியா தமிழ் தேசியவாதி? இல்லை எங்காலாக இருக்காருன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த ராஜாஜி சித்தூர் மாவட்டத்தை ஆந்திராவோடு சேர வேண்டும் என்று ராஜாஜி ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். இவர் சமாதானம் சொல்றார். அவருக்கு என்ன நெருக்கடியோ தெரியவில்லை. இருக்கு, பதிவாக இருக்கு. அவர் எனது போராட்டத்தில் எழுதியிருக்கிறார். என்ன நெருக்கடியோ தெரியவில்லையா? நீ எதிர்த்திருக்கும்ல தமிழ் தேசிய தலைவர், நீ தானே எல்லை போராட்டத்துக்கு தலைமை தாங்கின. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விநாயகம் தான் தலைமை தாங்கினார், கே விநாயகம். இவர் ராஜாஜிக்கு வேண்டியாலும் இவர் தலைவராக போட்டால் கொஞ்சம் காரியம் சாதிக்கலான்னு போட்டாங்க, அவ்வளவுதான். ரயில் நிறுத்த போராட்டம் நடத்தினா இவருக்கே தெரியாது. அவசரமாக இங்கேருந்து புறப்பட்டு ஓடுறார். ஏப்பா போராட்டம்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாமா? இவர் தான் எல்லை போராட்ட குழு தலைவர். போராட்டம் நடத்திட்டான், ஓடுறாரு இங்கேருந்து. வேறு ஏதாவது போராட்டம் தான் சொல்லுப்பா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீ ஊருக்கு போங்கிறாங்க. வர்றார். இவர் தான் போராட்ட தலைவர்னு சொல்லி கொண்டார். ராஜாஜிக்கு அடியாள் கையாள், இவரை வச்சுக்கிட்டா கொஞ்சம் காரியம் நடக்கும்னு அவங்க நினைத்தார்கள், ஏமாந்தார்கள். அது வேற. அது எப்படி நடந்ததுன்னா, அனைத்து கட்சிகள்லாம் சேர்ந்து இங்கே மேயர், சென்னை மேயர் கூட்டம் கூட்டுறாரு. இங்கே இருக்கிற தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. எல்லாவற்றிலும் இதற்கான ஆதரவு குரல் எழுப்படுது. பெரியார் மத்திய குழுவில் தீர்மானம் போட்டார். தன்னுடைய தலைமை செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டோட தான் இருக்கணும். சித்தூரும் தமிழ் பேசும் பகுதிகளும் இங்கே இருக்கணும். தேவிகுளம் பேர்மேடு, அங்கே கன்னியாகுமரி, அப்போது கன்னியாகுமரியெல்லாம் திருவிதாங்கூரோடு இருந்தது, எல்லாத்தையும் இங்கே சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மத்திய குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஆனால் இவர் எனது போராட்டம்னு எழுதிட்டார் ஒரு புத்தகம். அதுதான் நம்மால் படிக்கிறான். ஒரு பெரியார் எவனும் படிக்க மாட்டேங்கிறான். முதல்ல நாமும் கொடுக்கல, எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு கொண்டு வரவும் இல்லை. கொண்டு வந்து இப்போ தான் படிச்சுட்டுறேன். இப்போ தான் தெரியுது என்னென்ன பண்ணாருன்னு, இப்போ தான் தெரியுது. அந்த நிலையில் ஏன்னா பெரிய அவர் மேலே குற்றச்சாட்டுகள். இன்னொன்று எழுதுவான், பெரியார் யார் தெரியுங்களா? நான் ஒன்று முக்கியமாக இங்கே சொல்லணுன்னே கொண்டு வந்தேன், அதை இந்த நேரத்திலாவது சொல்லிவிட வேண்டும்னு. பெரியார் வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டார் என்று ஒன்று சொல்லுவார். அதுக்கு நிறைய விளக்கம், அதெல்லாம் சொல்லலை. அவன் ஏன் சொல்கிறான்னா, நான் நம்மளோட தோழர்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடி கூட ஸ்ரீமத் பாகவதம் என்று ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். பாகவதத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது 3வது காண்டம் 12வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். அது என்னன்னு நான் படிக்கிறேன், தமிழில் படிக்கிறேன், மேலே வடமொழியிலும் இருக்குது.
தந்தையே பிரம்மாவை பார்த்து கேட்குறான், தந்தையே, நீங்கள் உங்களை சிக்கலாக்கி கொள்ள முயலும் இந்த செயலை வேறு எந்த பிரம்மாவாலும் வேறு யாராலும் முந்தைய காலங்களில் உங்களைப் போல முயற்சி செய்யவில்லை. எதிர்காலத்தில் யாரும் முயற்சி செய்ய துணியவும் மாட்டார்கள். நீங்கள் பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர். பிரம்மாவை பார்த்து சொல்கிறார், உங்கள் மகளுடன் உடலுறவு கொள்ள விரும்புவது மற்றும் உங்கள் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது எப்படின்னு கேட்குறான். சரஸ்வதி மகள் அவருக்கு. சரஸ்வதியோடு ஒரு உறவு கொள்கிறா. அவள் தப்பிச்சு ஓடுறப்ப தான் நிலத்துக்கடி ஓடினால தான் சரஸ்வதி யாராம் நம்மளால் ஒரு டூ போட்டுட்ருக்கான். எப்படியா இருக்கட்டும், அதோடு அவளை கெடுக்கிறார். கெடுத்த பின்னால் ஸ்ரீ பாகவதம் கேள்வி கேட்குது, இப்படிலாம் பண்ணலாமா? ஒரு பிரம்மா நீயே போய் மகளோட உடலுறவு கொள்ளலாமா? இது தப்பான முன்னுதாரணம் இல்லையா? நீ நினைக்கவில்லையா? இது பெரியார் எழுதலை, அல்லது நாத்திகர்கள் யாரும் எழுதவில்லை. எழுதியவர் ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் கட்டத்தில் அத்தியாயம் 12 ஸ்லோகம் 30. இதை நீங்கள் எல்லாரும் முகநூலில் தயவுசெய்து எடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்துடும். முகநூலில் பதிவு போடுங்கள். ஏன்டா பிரம்மாவை சொல்கிற தந்தையேன்னு அவனை சொன்னால் நீ பெரியார் நினச்சிட்டியா? தந்தையன்னா பெரியார் தானா, வேறு ஆள் இல்லையாடா? அவன் பிரம்மாவை பார்த்து சொன்ன ஸ்லோகத்தை பெரியாருக்கேண்டா சொல்கிறேன்னு கேளுங்க. அதை நாம் பேச வேண்டிய நேரம் வந்திருக்குது. நான் அவனுடைய அயோக்கியத்தனமெல்லாம் என்னென்ன வேணாம் இருக்குது. அதை புராணங்களை பேசுவது நேரம் அல்ல. ஆனால் பெரியார் தன் காலத்தில் இந்த கருத்துக்களை மாற்றிக்கொண்டார். அவர் ரொம்ப எளிமையான எடுத்துக்காட்டை இவர் சொன்னார். இந்த முரண்பாடுகளாக தெரியும், ஆனால் அவர் என்ன செய்தார் என்பதை சொன்னார். பெரியார் வேடிக்கையாக சொன்னார், நான் சொல்றதை மாற்றி சொல்லியிருப்போம்ப்பா, அதுக்கு காரணம் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். நான் ஊட்டியிலெல்லாம் வந்துட்டு இருந்தோம், எல்லாம் சொட்டரை போட்டுங்க ரொம்ப குளிராக இருக்குன்னு சொன்னேன். மேட்டுப்பாளையத்துக்கு வந்தால் வேர்த்துது, சொட்டரை கழட்டிருங்கன்னு சொன்னேன். நீ தானே போட சொன்ன, இப்போ கழட்டுங்கிற. மடையாத ஊட்டியில் சொன்னேன்டா, இப்போ மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன்டா, வேர்க்குதுடா மேலெல்லாம். நான் என்ன சொல்கிறான், நீ தான் சொன்ன. சொன்ன காலம் வேறு, சொன்ன நேரம் வேறு, சொன்ன காரணம் வேறு. இப்போ இருக்கிற காரணம் வேறு. நான் எதற்கு பேசுகிறேன் என்பதை புரியாமல் பேசுகிறேன். காமராஜரை ஆதரித்தார். காங்கிரஸை ஒழிப்பதே என் வேலை பெரியார் சொன்னார். ஆமாம், உண்மைதான். ஆனால் காமராஜரை ஆதரித்தார். அதில் தெளிவாக கூட சொன்னார், நான் காமராஜரைத்தான் ஆதரிக்கிறேன், காங்கிரஸை அல்லன்னு சொல்லிட்டு ஆதரித்தார் பெரியார். அதையும் தெளிவாக சொன்னார். எப்போதும் அவர் ஆல் இண்டியா காங்கிரஸ், தமிழில் எல்லா இந்திய காங்கிரஸ்னு ஒரு மொழிபெயர்ப்பு அப்படித்தான் அவர் தமிழில் பேசியிருக்கிறார். எல்லா இந்திய காங்கிரஸ் எப்போதும் எனக்கு எதிரி, அதுக்கு உறவே கிடையாது, அவங்க கூட எப்போ எனக்கு எதிரி தான். ஆனால் இங்கு காமராஜரை நான் ஏற்றேன். என்ன காமராஜரை வைத்து என்ன செய்து கொண்டார்? குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தான். இப்போ தான் விஸ்வகர்ம யோஜனா கொண்டு வந்திருப்பதை போல அப்போ கொண்டு வந்தான். அந்த காலத்து விஸ்வகர்ம யோஜனா. இப்போ என்ன சொல்கிறான், 1 லட்ச ரூபா லோன் தர்றேங்கிறான். உங்கள் அப்பன் தொழிலை செய்யும், மாடர்னைஸ் பண்ணி செய்யுங்கிறான். சட்டி செய்யணுமா, கையில் ஏண்டா சுற்றுற, மோட்டரை வச்சுக்க, சுற்றுட்டோம், அதில் வச்சு சட்டி செஞ்சுக்கோங்கிறான். நீ சலவை தொழிலாளியா, அதற்கான மிஷினரிஸ் இருக்கு, வாங்கிக்கோ, அந்த தொழிலே செய். இதுதான் விஸ்வகர்ம யோகனா. அவன் அப்படி சொல்லி நீ படிச்சுக்கோன்னா, உன் அப்பன் தொழிலில் போய் கற்றுக்கோ உங்கள் அப்பன்கிட்டன்னு சொன்னான். அதற்கு எதிரான போராட்டம். பெரியார் கேள்வி கேட்டார், உங்கள் அப்பன் தொழில் என்ன? ராஜாஜி கேட்டார், நீ மணியாட்ட போக வேண்டியதுக்கு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற, அது உன் வேலை கிடையாது என்று கேட்டார். நீ போ, அங்கே போ, இங்கே என்ன உனக்கு வேலை? அதோடு நிற்கவில்லை தோழர்களே, எல்லோரும் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ சட்டத்துக்கு உட்பட்ட கத்தினார். காமராஜர் மீது கொலை முயற்சி நடந்தபோது தான் 6 அங்குலத்துக்கு குறையாத கத்தினார். முதல்ல சொன்னது சட்டத்துக்கு உட்பட்ட கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ சொன்னார், கத்தி வைத்துக் கொள்ளுங்கள், எல்லோரும் கையில் தீப்பந்தத்தை வைத்துக் கொள்ளுங்கள், பெட்ரோலை வச்சுக்கங்க, நான் சொல்கிறனால அக்ரஹாரத்தில் போய் நெருப்பு வைங்க, அவன் தப்பிச்சு வரணும்னா கத்தியில் குத்துங்க, இப்படியெல்லாம் சொன்னார். ஒரு மாதிரி வழக்கு நடந்தது, குத்து விட்டு கொலை வழக்குன்னு திருச்சியில் நடந்தது. பெரியார் அதில் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தார். இதுபோல் நான் கத்தி வைத்து கொள்ள சொன்னதும், அக்ரஹார தீ வைக்க சொன்னதும், தப்பி வரும் பார்ப்பனர்களை குத்த சொன்னதும் உண்மைதான். நான் சொன்னேன், உண்மைதான். ஆனால் இப்போதல்ல. நான் சொல்லுவேன், நான் நாள் குறிக்கிற அன்று செய்யுங்கள் என்று சொன்னேன். 95 வயசு வாழ்ந்தவர் நாள் குறிக்காமையே போயிட்டார். அதுதான் சொன்னார். நீதிமன்றத்தில் சொன்ன, ஆமாய்யா சொன்னையா. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று போட்டாங்க. ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து பேசினார். குத்தகை கோட்டு நிலங்களை முன்னறிவிப்பு இல்லாமல் காலி செய்ய முடியாது, உரிய இழப்பீடெல்லாம் கொடுக்கணும்னு அரசாங்கமே சட்டம் போட்டுது. அரசாங்கம் சட்டம் போடுறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு
வழக்கில் ஒரு பார்ப்பனருடைய பண்ணையம் நங்காவரம் பண்ணைன்னு திருச்சி பக்கத்தில், அதில் காலி செய்கிறாங்க. அப்போது இவரை எல்லாம் இவர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. வேண்டி தேவையில்லைன்னு கொடுக்குறாரு, காலி செய்யக்கூடாதுன்னு கொடுத்துட்டார். அதை எடுத்துகிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு வர்றான். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற போது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேறி சட்டமாயிடுச்சு. ஆனால் இங்கே வழக்கில் சொல்கிறான், நீ பாட்டில் இஷ்டத்துக்கு கொடுத்துருக்கான் இந்த ஆள், தப்புன்னு சொல்லலாம், அவ்வளோதான், இது தப்பு, அப்படி மட்டும் சொல்லலை. இப்படிப்பட்ட தன்னதிகாரம் மிக்கவரை நிர்வாக பதவிகள் வைக்கலாம் என்பதை அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு எழுதுகிறான். பெரியாருக்கு கோவம் வந்துருச்சு. இதே பண்ணது பாப்பானா இருந்தால், சப் கலெக்டர் ஒருத்தர் தான் போகிற வர ஜட்கா வண்டி கூட 1 ரூபா 2 ரூபா கடன் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தான், அவனை பற்றி எப்போதும் இப்படி சொல்லியிருக்கியா நீ? அவர் ஒவ்வொன்றா சொல்கிறார். ஒரு 10 பார்ப்பான். இவன் பிறந்த நாளை ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவருடைய தம்பிக்கு 60வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அவர் திருச்சிக்காரர். பெரியார் சொல்கிறார், தம்பிக்கு 60வது பிறந்த நாள் கொண்டாடுறான், அண்ணங்காரன். அப்போ 60 ஆண்டு தான் அவர் ஓய்வு வயது. தம்பிக்கு 60வது ஆண்டு விழா கொண்டாடுறான். 60வது நிறைவு விழா, ஷஷ்டி அப்த பூர்த்தி விழா. இவன் ஏடா என்ன இருக்கிறான் அப்படின்னாரு. அவனை மேலே எப்போது இப்படி சொல்லியிருக்கீங்களா, தீர்ப்பு எப்போது சொல்லிட்டீங்களா, ஏடா ஃப்ராடு, பொய் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தியான்னு கேட்டிருக்கியா? நிறைய பேர் இருந்தால், ஆனந்த் இருந்தார், நிறைய பேர் இருந்தால், அது வேற. அப்போ கேட்டார், அது இதையெல்லாம் ஏன் கேட்கல என்று பேசியதற்காக ஒரு நீதிமன்ற வழக்கு போட்டாங்க. அப்போ நீதிமன்றத்தில் அவர் சொன்னார், நான் என்னுடைய கொள்கையில் முக்கிய கொள்கையாக இந்திய சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்தும் இன்று வரை நியாயப்படுத்தி கொண்டும் காப்பாற்றி வருகிற பார்ப்பன சமூகத்துக்கு எதிராக இயக்கம் நடத்தி கொண்டிருப்பவன். நீதிபதியாக உட்கார்ந்து நீங்கள் இருவரும் அந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள், உங்களிடம் நீதி கிடைக்காது என்று எனக்கு தெரியும், இருந்தாலும் என் கருத்தை நான் சொல்லுகிறேன். இப்படி தான் ஆரம்பிக்கிறார் ஸ்டேட்மெண்ட்டை. எவனாவது சொல்லுவானு நான் நீதிமன்றத்தில். அதோட மட்டும் நிறுத்தலை. எனக்கு உங்களுக்கு திருப்தி ஏற்படும் வரை, உங்களுடைய ஆட்சியாளர்கள் திருப்தி ஏற்படும் வரை எனக்கு உச்சபட்ச தண்டனையை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறார். நீங்கள் பாவம், அவன் சொல்லியிருப்பான், நீ என்ன பண்ணுவ, உனக்கும் கோபம் இருக்கு என் மேலே, உங்கள் ஆளுக்கும் கோபம் என் மேலே, அதனால் அவன் சொன்ன மாதிரி தண்டனை கொடுத்துட்டு போ. இதுதான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இதை யாராவது கொடுப்பார்ல, எண்ணி பாருங்கள். அதை பற்றி அவர் சொல்கிறாரு, நாங்கள் புலிவேட்டைக்கு போய்விட்டோம், புலிவேட்டை ஆட வேண்டுமென்றால் ஒருவர் கடிபட்டு சாக வேண்டியது தான், அதில் ஒன்றாக நான் இருந்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். பண்ணா ஆபத்து வரும், எங்களை தொல்லை பண்ணுவேன், பண்ணு, அதில் நான் வேணால் முதல்ல இருந்துட்டு போகிறேன், எனக்கு தண்டனை கொடு. இப்படி சொன்ன ஒரு தலைவர் எனக்கு நான் கருதியதை அவர் சொன்னார். இதுதான் சரின்னு எப்பவும் சொல்லலை அவர் ஒவ்வொரு முறையும் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு சுதந்திர நினைப்பு, சுதந்திர சிந்தனை, சுதந்திர கருத்து எல்லாம் உண்டு, அதில் எது இந்த சமுதாயத்திற்கு நல்லது என்று தெரிந்ததை உங்கள் முன்னால் வைக்கிறேன், என்னைப் போலவே உங்களுக்கும் சுதந்திர சிந்தனை, சுதந்திர கருத்து, சுதந்திர பரிசீலனை உண்டு, அதில் சரியென்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி சொல்லித்தான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு இருந்தார். எவனாவது சொல்லுவான், அடே நான் சொன்னதை கேட்டுக்கோ, இல்லைன்னா கண்ணை குத்திரும், தண்டனை எல்லாம் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும், இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக அப்படிலாம் அவர் சொல்லலை. நீங்கள் யோசித்து பாருங்கள். மிரட்டி நான் சொல்கிறதான் சரி, இப்போ பிஜேபி சொல்கிற மாதிரி அவர் சொல்லலை, அவர் மாற்றி கீத்தி பேசின அவ்வளோதான். பெரிய இயக்கங்கள். எனக்கு இன்னொன்று கூட சொல்லணும்னு நினச்சேன். பிஜேபி இல்லாத இந்தியா என்று தோழர் பேசினார். இப்படி ஒரு இயக்கம் ஏற்கனவே நடந்தது. நடத்தியவர்கள் யாருன்னா, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த எஸ்பி சாவந்த், மராட்டிய மாநிலத்தில் பம்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த கோல்சே பாட்டீல், 2 பேர் சேர்ந்து இயக்கம் தொடங்கினார்கள். அதற்கு பெயர் RSS முக்து பாரத், RSS இல்லாத இந்தியா. இதுதான் அவங்களுடைய இயக்கம். அந்த இயக்கத்தின் சார்பாகத்தான் கோரேகான் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்ட எல்கர் பரிஷத் என்ற பெயரில் நடத்தினாங்க. அதில் கலந்து கொண்டு தண்டனை கொடுத்தான். ஏண்டா நாங்கள் பாப்பான் தோற்று போனதை மகிழ்ச்சியாக கொண்டு நீ என்று சொல்லித்தான் நம்ம ஆளுங்களாம் பாவம். அது தவறானது, அது பாராட்டத்தக்கதல்ல, கொண்டாடத்தக்கதல்லன்னு ஆனந்த் டெம்பிள் எழுதினார். ஆனால் எப்போயோ நடத்த போரில் ஜெயிச்சா அதை போய் பெருமையாக பேசிக்கிட்டு அதெல்லாம் நியாயமாக எனக்கு தெரியலன்னு எழுதினார் அவர். அவரையும் இப்படி சொல்ல போட்டான் அந்த வழக்கில். அதெல்லாம் கிடையாது, நீ எங்களுக்கு எதிராக சிந்திக்கிறோன்னா இந்த வழக்கில் ஒன்று போடுவோம். இப்படிப்பட்ட போக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்களே. யார் அவங்க? நான் போராளிகளா? ஏன் மகர் ரெஜிமெண்ட் வெற்றியை பாராட்டினார்கள், மகிழ்ந்தார்கள் மக்கள்?
பேஷ்வாக்களுக்கு எதிராக இருந்தார்கள். பேஷ்வா தங்களுடைய இராணுவத்தில் சேர்க்க முடியாது என்று சொன்னான். மகர்களை சேர்க்க முடியாது, சேர்க்க மாட்டோம், சேர்க்கக்கூடாது என்று ஆணையிட்டார். வேற வழி இல்லை, அவங்க ஏற்கனவே இராணுவத்திலிருந்து பழக்கப்பட்டவர்கள். சரி, உடனே போய் ஆங்கில இராணுவம் போய் சேர்ந்தாங்க. அதில் சண்டை வந்தது, ஜெயிச்சான். இவன் 25,000 பேர், அவன் போய் 800 பேரை நம்ம தோக்கடிச்சிட்டான். அதை கொண்டாடுகிறார்கள். பார்ப்பன அடிமைகளுக்கு எதிராக, பார்ப்பன அடிமைத்தனத்தை விரும்புகிற பார்ப்பனர்களுக்கு எதிராக நடந்த போராக நினைத்துக் கொள்வார். பேர்ஷாவை தோற்கடிச்சிட்டோம், அவ்வளோதான் இவங்களுக்குள்ள மகிழ்ச்சி. சாதியவாதியை தோற்கடித்து விட்டோம் என்பதுதான் இவங்களுக்குள்ள மகிழ்ச்சி. எனவேதான் தோழர்களே, இந்த நேரத்தில் பெரியாருடைய கடவுள் மறுப்பு என்பது அது வித்தியாசமாக தெரியும். அவருடைய கடவுள் மறுப்பை பல நேரங்களில் ரெண்டும் இருக்கும். ஒரு இலக்கு ஒன்று வைத்திருப்பார், செயல் திட்டம் ஒன்றை வைத்திருப்பார். அவர் மதங்கள் ஒழிய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை 1931 விருதுநகர் மாநாட்டில் வெளிப்படையாக அப்போதான் போடுறார். அதுக்கு முந்தி அதை பற்றி விமர்சனம் செய்து பேசியிருந்தாலும் மக்களுக்குள் அவங்களுடைய சிந்தனை போக்கை, அவருடைய சுதந்திரத்தை எல்லாமே கட்டுப்படுத்துவதாக இருப்பது மதங்கள், அவை அனைத்தும் ஒழிய வேண்டும் என்று இந்த மாநாடு விரும்புகிறதுன்னு ஒரு தீர்மானம், முதல் தீர்மானமாக போடுறார். அதற்கு எதிர்த்து பல இயக்கங்கள் எழுதின. சைவ பத்திரிகை எழுதிச்சு, நூருல் இஸ்லாம் பெரியாரை ஆதரித்தும் எழுதியவர்கள், அவர்கள் எதிர்த்து எழுதினாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னார். ஆனால் 10 நாள் கழித்து பேசினார், தீண்டாய மொழினா இஸ்லாமில் சேருங்கன்னு சொன்னார். ரெண்டும் சொன்னார். ரெண்டு முரண்பாடு போல தெரியும். அதில் கூட கேள்வி கேட்டார்கள் பெரியாரிடம், நீங்கள் எப்படி போய் இஸ்லாமில் ஒரு சுயமரியாதைக்காரன் ஒரு மதத்தில் சேருங்கள் என்று சொல்லலாமா என்று கேட்டதற்கு அவர் விளக்கமாக ஒரு சொற்பொழிவில் சொல்லுகிறார். அதுவும் கூட நபிகள் பிறந்தநாள் விழா நடத்துகிறாங்க சாத்தான்களுக்கு, அதுதான் பேசுகிறார். என்னிடம் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி ஒரு சுயமரியாதைக்காரன் ஒரு மதத்தில் போய் இணையுங்கள் என்று மக்களுக்கு அறிவுரை சொல்லலாமா என்று கேட்கிறார்கள். உண்மைதான், நான் சொன்னது உண்மைதான். நான் மதத்தின் மீது நம்பிக்கையற்றவன், மதம் கூடாது என்று சொல்பவன். ஆனால் என்னிடம் ஒரு தோழன் வருகிறான், வந்து கேட்கிறார், ஐயா என் மீது தீண்டாமல் சுமத்தப்பட்டிருக்கு, எனக்கு கேவலமாக இருக்குது, என் வாழ்க்கையில் ரொம்ப அவமானங்களை சந்திக்கிறேன், இது தீர்வதற்கு ஒரு வழி எனக்கு காட்டுங்கள், நான் மதமற்ற வாழ்க்கைன்னு சொல்லலாம். அவன் சொல்கிறான், எனக்கு மோட்சத்துக்கு போகணும் ஆசையாக இருக்குது, நான் ஏதாவது ஒரு மதத்தில் இருக்கிறேன்னு கேட்குறான். அதை விட முடியவில்லை, என்னால் கடவுள் நம்பிக்கை விட முடியவில்லை, ஆனால் என் மீது உள்ள தீண்டாமை போக வேண்டும். நான் அவனுக்கு ஆலோசனை சொல்லலாமா, அல்லது நீ கடவுளை நம்புகிறாய், நீ நாசமாக போய் என்று துரத்தி விடுவா, எதை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் அவர்களுக்கு யோசனை சொல்லுகிறேன். நான் சுயமரியாதைக்காரருக்கு சொல்லி யோசனை அல்ல, பெண்ணுரிமை பேசுபவர்களுக்கு சொல்லுகிற யோசனை அல்ல, பகுத்தறிவாதிக்கு சொல்லுகிற யோசனை அல்ல. தன் மீதுள்ள தீண்டாமை தீராதா என்ற ஏக்கத்தோடு என்னிடம் வந்த தோழனுக்கு நான் சொல்லுகிற யோசனை, இஸ்லாம் ஆகு, 5 நிமிடத்தில் உண்மையில் உள்ள தீண்டாமை போய்விடும். அதுதான் சொல்கிறேன். அது சொல்லலாமா வேண்டாமா என்று அந்த கூட்டத்தில் பேசுவார். அதைத்தான் சொல்லுகிறேன். நான் மதம் என்பது எல்லா மதமும் ஒழிகிற போது இன்னும் வேடிக்கையாக கூட சொல்லுவார், நான் கூட மதம் மாறுதுன்னு, நீ இஸ்லாமிய வேஷம் போட்டுக்கொள் என்று சொன்னேன் என்று அவர் சொல்லுவார். அதில் என்று சொல் போதும், இந்த மத வேஷம் உன்னுடைய தீண்டாமை ஒழித்துவிடும். எல்லா மதங்களும் ஒழிகிற போது இது இஸ்லாமும் சேர்ந்து தான் ஒழிய போகிறது, கவலைப்படாதீர்கள் என்று அதில் பேசுவார். எனவே அவருடைய நோக்கம் 2-3 இடத்துல அதை பற்றி சொல்லுவார். 2-3 அந்த கொட்டேஷன் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பெரியார் எந்த கடவுளை இல்லை என்று சொன்னார் என்பதை புரிந்து கொள்ளாத தன்மை. பெரியாருடைய இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் மட்டுமல்ல, இணை இழிவு ஒழிப்பு இயக்கம். ஜாதி ஒழிப்பு என்பதை விட சூத்திர இழிவிலிருந்து நம்மை மீட்க வேண்டும் என்பதுதான் முதன்மை நோக்காக அவரிடம் இருந்தது. சூத்திரன் என்பது எவ்வளவு இழிதானது என்ற சொல்லையெல்லாம் பல பேரும் சொல்லியிருப்பாங்க. பெரியார் காங்கிரஸ்காரராக அந்த போய் பேசினார். 1922 திருப்பூர் மாநாட்டில் பேசுகிறார் மனுசாஸ்திரத்தை பற்றி. மனுசாஸ்திரத்தை எரிக்க வேண்டும், சம்பூகன் தலையை வெட்டிய கதையை கொண்டிருக்க ராமாயணத்தை எரிக்க வேண்டும்னு காங்கிரஸ்காரராக, காங்கிரஸ் பொதுச்செயலாளர் அப்போ பேசுகிறார் அவர். பின்னாலும் அதை பேசினார். அப்போ அது பகுத்தறிவு இயக்கமாக மட்டும் நடக்கல, இணை இழிவு போக வேண்டும். காரைக்குடியில் ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் தலைமையேற்ற பெரியார் மனுசாஸ்திரனுடைய சூத்திரன் என்ன பொருள் இதையெல்லாம் சொல்லி பேசுகிறார். நீங்கள்லாம் பெரும்பாலும் அப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, உங்களுக்கு என்ன யாரையாவது பள்ளம் பறையனா நான் ஒத்துக்குவேன், அது கொஞ்சம் மரியாதையான பேர் நான் நினைக்கிறேன். அது வேணாமல் வாசித்த கருவியின் பெயரால் பேர் வந்திருக்கலாம், வசித்த இடத்தின் காரணமாக பள்ளன்னு பேர் வந்திருக்கலாம். உனக்கு வைப்பாட்டி மகனு பேர் ஏண்டா வந்தது
என்னை யாராவது கேட்டால் நான் பள்ளம் பாறையன்னு சொல்லி தயவு செஞ்சு சூத்திரன்னு சொல்லாதே என்று சொல்லுவேன். நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது என்று அவர் பெரியார் பேசுவார். அதில் நீங்கள் எப்படி இருப்பீங்க எனக்கு தெரியாதப்பா, எனக்கு கேவலமாக இருக்குது எனக்கு என்று பேசினார். இப்போ நாம் சொல்லுவோம் அது இன்றும் இருக்கிறதா? இன்றும் இருக்கிறது, சட்டப்படி இருக்கிறது என்பதுதான். அரசியல் சட்டம் அதை ஏற்றுக்குது. ஏற்கனவே நிலவிய சட்டங்கள் குறிப்பிட்ட சட்டம் இயற்றுகிற அதிகாரமுள்ள அமைப்பால் மாற்று சட்டம் இயற்றினால் ஒழிய அது தொடரும். அப்படி ஒன்று எழுதி வச்சுட்டான். அதனால தான் இன்னும் எல்லாம் இருக்குது, இன்னும் நிலைமையில் இருக்குது. தீர்ப்பொழில் சொல்லுகிறான், சன்னியாசி ஒருத்தன் போயிட்டாங்க ஆந்திராவில், அவன் சன்னியாசிங்கிறான், சூத்திரன் சன்னியாசி ஆக முடியாதுன்ட்டான். சூத்திரன்லாம் சன்னியாசி ஆக முடியாது, நீ பரதேசி ஆகலாம், சன்னியாசி ஆக முடியாதுன்னு தீர்ப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாமியாரை போகிறதுக்கு கூட வேண்டாண்டா, ஒரு அளவும் வேண்டான்னு போகிறதுக்கு கூட அதிகாரம் இல்லை சூத்திரனுக்கு என்று சொல்லுகிறான். திருமணத்தில் சொன்னான், திருமணத்தில் 2 இடத்த சொல்லணும். 2 திருமணம். ஒரு திருமணம் நாட்டுக்கோட்டை செட்டியார் பண்ண திருமணம், சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளுகிறார், அது செல்லாது என்று சொல்லுகிறார்கள். நீதிமன்றத்தில் அவர் என்ன பேசுகிறார்? வக்கீல் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, அவர் நாட்டுக்கோட்டை செட்டியார், வைசியர், அவர் வைசியர் இருபிறப்பாளர் தானே, அவர் திருமணம் நடத்தி கொள்ளலாம். அவன் நீதிமன்றத்தில் தீர்ப்பில் சொன்னான், தென்னிந்தியாவுக்கு தெற்க யாருமே கிடையாது, வைசியனும் இல்லை சத்திரியனும் இல்லைன்ட்டான். என்ன காரணம் சொன்னான்னா, இப்போ பக்கமாக ஒருத்தவங்க கூட இந்த இதெல்லாம் வந்தது சமூக வலைதளங்களில். பரசுராமர் 21 தலைமுறை விடாமல் சத்திரியர்களையும் வைசியரையும் அழித்து விட்டார். ஏதோ சட்ட புத்தகத்தை பார்த்து சொன்னால் நினச்சிக்காதீங்க, புராணத்தை படிச்சுட்டு நீதிபதி தீர்ப்பு சொன்னார், அழிச்சிட்டான். அதனால் விந்திய தெற்கே பார்ப்பனர்கள் உண்டு, சூத்திரர்கள் உண்டு, வைசியரும் சத்திரியும் இல்லை, நீ சூத்திரம் தாண்டான்ட்டான் என்று ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டது. அது வேறு யாரும் இல்லை, திராவிட கழக தலைவர் வீரமணியினுடைய மாமனார் வழக்கில் தான் அது நடந்தது. அவர் சுயமரியாதை திருமணம், சாதி மறுப்பு திருமணம், மறுமணம் செய்து கொண்டார். அவர் பெரியாரோடு சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர். அந்த தீர்ப்பில் சொன்னான். இன்னொரு தீர்ப்பு பக்கமாக நம்ம திருப்பத்தூர் நடந்தது 2000, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். ஒரு வழக்கு, திருமணமான பெண் கருத்து வேறுபாட்டால் கணவனை விட்டு விலகி வந்து விடுகிறார். சில ஆண்டுகள் கழித்து இன்னொரோடு வாழ்கிறார். அவர் திருமணம் பண்ணிக்கல, இந்த பெண்ணோட வாழ்ந்து குழந்தை பிறகுது, அவனை பள்ளியில் சேர்க்கிறார், படிக்க வைக்கிறார், தன்னுடைய தங்கை மகளையே திருமணம் செய்து வைக்கிறார். எல்லாம் நடக்குது. நடந்த பின்னால் அவன் பங்காளிலாம் வழக்கு போடுறான். அவன் இல்லிஜிமேட் சைல்டு, அவன் சட்டப்படி பிறந்தவனோட சட்ட விரோதமாக பிறந்த குழந்தை, அவனுக்கு சொத்துல பங்கு இல்லை, எங்களுக்கு தான் இல்லைங்கிறான். வழக்கு விசாரித்த கீழ் நீதிமன்றம் அதெல்லாம் கிடையாதுயா, அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டில், பள்ளி சான்றிதழ்களில், திருமண அழைப்பு எல்லாத்துலேயும் அவர் தான் அப்பான்னு இருக்குது, அவருக்கு உண்டுன்னு சொல்கிறான். உயர்நீதிமன்றத்தில் அறிவாளிங்க இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட போகுது. அவர் சொல்கிறார், திருமணம் பண்ணால் அதை சட்டப்படி நீக்கி இருக்க வேண்டும், மனவிலக்கு பெறாத காரணத்தால் அது சட்டவிரோத குழந்தை தான் என்று சொல்லிவிடுகிறார். அது கொஞ்சம் மதிப்புள்ள நிலம். உச்சநீதிமன்றத்துக்கே போகிறாரு எடுத்துக்கிட்டு வழக்க. உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, ஹைகோர்ட்டுக்கெல்லாம் விவரம் கட்டவனாக இருக்கிறானே, அவன் கவனிக்கல போல் இருக்கு, எல்லா பசங்களும் சூத்திர பசங்க தான் வழக்கு நடத்துகிறவன் பூரா, சூத்திரனுக்கு மனைவி உண்டும் வைப்பாட்டி ஒன்று தான்யா, அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அவனுக்குலாம் சொத்து உண்டுன்னு தீர்ப்பு சொன்னான். இதை சொல்லி சொன்னான். இந்த லிட்டிகன்ஸ் அனைவரும் சூத்திரர்கள் என்பதை உயர்நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டதுன்னு சொன்னான் தீர்ப்பில். ஒன்றும் அந்த காலத்தில் இல்லை, இப்போ சொல்லி அவனுக்கு சொத்து உண்ணுன்ட்டான். திருமணமான பெண், சூத்திர பெண், கணவனின் வீட்டை விட்டு விலகி வந்து சில காலம் தனித்து வாழ்ந்து விட்டாலே விவாகரத்து ஆனதா அர்த்தம்ட்டான். இதெல்லாம் மனுசாஸ்திரம் சொல்லுதான் என்று சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குது. இதுக்கு மேலே தான் கோபம் பெரியாருக்கு. என்னடா இவ்வளவு இழிவை நம்ம மேலே வச்சுக்கிட்டு, நம்மளால் தனியாக ஒருத்தனை வந்து கடைசி பேச்சில் சொல்லுவார், உன் மனைவியேன்னு ஒன்று சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ கோபம் வரும்னு, ஒருத்தனுக்கு உங்கள் அம்மான்னு சொல்லிப்பார் எவ்வளோ கோபம் வரும்னு. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தில் பெரும்பான்மை மக்களே சொல்கிறான்டா அவங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குதுன்னு பெரியார் கடைசி தியாகராயர் பேச்சில் கேட்பார். அத்தனை பேரையும் சொல்கிறான், ஒருத்தனை மட்டும் உங்கள் அம்மா இப்படின்னு சொன்னால் கோபம் வருது, உங்கள் மனைவியை பற்றி சொன்னால் கோபம் வருது, இத்தனை கோடி பேரை சேர்ந்து சொல்கிறான்டா, நீங்கள் கோபப்பட மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது என்று பெரியார் சொல்லுவார். அவர் சொன்னார், எந்த கடவுள் இருக்குது இல்லைங்கிறத பற்றி பேசுகிற போது சொன்னார், மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள் போகக்கூடாது, குளத்தில் தண்ணீர் முள்ளக்கூடாது என்கின்றவை போன்ற கொள்கையில் தாண்டவமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ
எரிமலையின் நெருப்பு குழம்பால் எரிக்காமலோ, சமுத்திரத்தால் மூழ்கச் செய்யாமலோ, பூமி பிளவில் அமிழச் செய்யாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும், அவர் நீதிமான் என்றும், அவர் கருணையே வடிவார் என்றும் யாராவது சொல்ல வந்தால் அவர்களை என்னவென்று நினைப்பது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி ஒருத்தன் இருப்பானா? இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் இருப்பானா? இருந்தால் அவன் நீதிமானாக இருப்பானா? நீதிமானம் தான் ஒத்துக்கோனா? அவனுக்கு சர்வ தயாபரர்னு சொல்கிறாங்களே, கருணை மிக்கவன், அவன் கருணை மிக்கவனா அப்படி இருந்தால், இதுதான் அவருடைய பெரியாருடைய கடவுள் மறுப்பு. கடவுள் மறுப்பு என்பது அறிவியல் பூர்வமான கடவுள் மறுப்பு வேறு. பெரியார் சமுதாய பார்வையோடு செய்கிற கடவுள் மறுப்பு தான் இது. ஒருவேளை இங்கே இஸ்லாம் மதமாக இருந்தால் இதை பற்றி பேசியிருக்க மாட்டார். எது கடவுள் மறுப்பு தேவைப்பட்டிருக்காது. இந்தியா எல்லோருக்கும் சம உரிமை கொடுத்திருக்குமானால் இந்திய தனித்தமிழ்நாட்டை பற்றி பெரியார் பேசியிருக்க மாட்டார். இந்தியா என்கிற கட்டமைப்பு, இந்து மதம் சொல்லுகிற அத்தனை அந்த பிரிவுகளையும் பாகுபாடுகளையும், இந்தியா என்கிற இந்து மதத்தின் அரசியல் கட்டமைப்பு நம்மை சூத்திரலாக நடத்துகிறது, நம்முடைய உரிமைகளை மறுக்கிறது. நம்ம இதெல்லாம் முடிக்கல, எனக்கு மாற்றிக்கலான்னா கூட எனக்கு மாற்ற முடியாது. அரசியல் சட்டத்தை எரிச்சேன்னு சொல்கிறோம். எதை எரிச்சாருன்னா 68ன்னு ஒரு 368 ஒரு பிரிவு, சட்டத்தை திருத்துவதற்கான பிரிவு. 3ல் 2 பேர் இருக்கணும். அன்னைக்கு நீதி வந்தவனுக்கு இல்லை, அனுமதிக்கப்பட்ட சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்தில் 3ல் 2 பேர் இருக்கணும். 543ல் 3ல் 2 பேர் வாக்களித்தால் மட்டும்தான் சட்டத்தை திருத்த முடியும். எங்களுக்கு இத்தனை கோபம் இருக்குது. எங்கள் திராவிட சமுதாயம் எல்லாம் சேர்த்துனாலே 120 பேர் கூட இல்லைப்பா எம்பி, நான் எப்போ தான் சட்டம் திருத்துறது? அந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம். சட்ட திருத்தன்னு கொடுத்தா எங்களுக்கு என்ன, அந்த உரிமையை பயன்படுத்த முடியாத சட்டப்பிரிவு எங்களுக்கு. அது அவனுக்கு வேணா பயன்படும். அவன்லாம் அந்த பக்கம் 400 பேர் இருக்கான். அவன் விருப்பத்துக்கு வாக்களித்து அவனுக்காக மாற்றத்தை செய்து கொள்வான். எங்களுக்கு என்ன பயன்? இதெல்லாம் கேட்டார். அதுபோலத்தான் பல செய்திகளை அவர் வேடிக்கை சொல்றார். கடவுள் எங்கும் நிறைந்த சர்வசக்தி உள்ளவர், பட்சபாதமற்றவர் என்று சொல்லிக்கொண்டு, கடவுள்தான் தீண்டாதவர்கள் கொடுமைக்குட்படும் மக்களுக்கு ஆதாரம் என்பது எவ்வளவு கேவலமானது. அநேகமாக அவர்தான் இந்த தீண்டாமையை படைத்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. அது உண்மையாயின் அத்தகைய கடவுளை எப்படியாவது ஒழித்து விட்டுத்தான் மறுவேளை பார்க்க வேண்டும். அது அநியாயமான சங்கதி அவருக்கு தெரியாதென்றால், அவருக்கு அவன் தெரியாதுங்க, இருந்தால் சும்மா இருப்பார் அவர் அப்படின்னா, தெரியாதென்றால் அதற்காக அவரை இன்னும் சீக்கிரமாய் ஒழிக்க வேண்டும். அவர் சொல்றாரு, அவரால் அத்தகைய அநீதியை விளக்கவோ அல்லது அக்கிரமம் செய்வர்களை அடக்கவோ முடியாதென்றால் அவருக்கு எந்த உலகத்திலும் இருக்க வேண்டிய வேலையே இல்லை, ஒழிக்க வேண்டியதுதான் நியாயம். இதுதான் அவருடைய கடவுள் மறுப்பு. இதற்கு பின்னால் இருப்பதெல்லாம் ஜாதிய வேற்றுமை, அதனால் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற தீண்டாமை கொடுமை. தீண்டாமை எனும் விஷயத்தில் இருக்கும் மூர்க்கத்தனத்தையும் மூடத்தனத்தையும் கொடூரத்தையும் எண்ணி பார்த்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், இன்றைக்கு அதற்கென்ன அவசரம் என்று ஒரு நாள் கூட தள்ளி வைக்க என மனம் ஒப்புவதில்லை என்று எழுதுகிறார். ஒரு நாள் கூட ஒத்தி வைக்க முடியாது. என்னையா அக்கிரமமாக இருக்குது, சக மனிதனை இப்படி நடத்துகிறானே, இவ்வளவு அநியாயமாக இருக்குது. இதுதான் அவருக்குள்ள கோபம், இதுதான் கடவுள் மறுப்பு. எனவே தோழர்களே, இன்னொன்று கூட இப்போ இதை முக்கியமாக இப்போ பேச வேண்டிய செய்தியாக நான் கருதுவது சனாதனம். அதோடு இப்போ படுற பாடு, அது ஒரு காலத்தில் சொன்னார்கள். இந்து மதம்னு ஒரு மதம் இல்லை என்பது நமக்கு தெரியும். இஸ்லாமியர்கள் பிரித்து பார்க்கறது என்னடா வழின்னு வச்ச பேர் தான். முகமது பின் காசிம் வர்றதுக்கு முந்தைய அந்த வார்த்தை கிடையாது. அவர் என்னடா பண்ணலான்னு போட்டால், அவங்க சட்டம் சொன்னது மக்களுக்கு பாதுகாப்பு பேருக்கு அவரிடம் வரி வசூல் செய்யலாம். சரி, மக்கள்கிட்ட வாங்குகிறோம். இஸ்லாமியெல்லாம் மற்ற மக்களுக்கு என்னடா சொல்கிறது, அவங்கள என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களாம் இந்த பக்கம் இருக்கிற பசங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்காங்க, சிந்து நதி பக்கம் இருக்காங்க, இந்துன்னு சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி தான் வந்தது. அது ஒன்றும் மதமும் இல்லை, ஒரு இலவும் இல்லை. பிராமணியம் என்பது தான் மதம், வைதீகம் என்பது தான் மதம், சனாதனம் என்பது தான் அந்த மதம். உங்களுக்கு இந்த விவேகானந்தர் என்று இருக்கிறார். இப்போ இந்து முன்னணி போர்டெலாம் அவர் தான் கை கட்டி நின்றுருப்பார், போஸ்ட் கொடுத்துட்ருப்பார். எப்படி இப்போ சுகி சிவத்தை ஒருத்தன் பேசினா, ஒரு சூத்திர உபன்யாசகர் என்று சொன்னார். அதை போல் அவர் போய் அங்கே பேசின போது ஒரு சூத்திரன் போய் இந்து மதத்தின் சார்பாக பேசியிருக்கிறான்னு பேசலாம். ஏடுகள்லாம் எழுதின விவேகானந்தரை கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமான நம்மால் ஆக்கிட்டான். நான் எப்போதும் சொல்லுவேன், ஏடா வர்ணத்தை வச்சு தானே, வர்ண பிரிவுன்னா என்ன, கலரில் பிரிச்சிருக்கிறான். வெள்ளையாக இருந்தால் பிராமணன், மஞ்சளாக இருந்தால்
சத்திரியன், பழுப்பு நிறத்து இருந்தால் வைசியன், கருப்பாக இருந்தால் சூத்திரன். இது வர்ணம், இதுவும் ரேஷியல் தான் என்று பிரித்திருக்கிறான். அப்படி தான் பிரிச்சிருக்கிறான். அப்போ இந்த மதம் வர்ணாசிரமத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருந்திருக்கிறது. அதுதான் அவனுடைய கொள்கை, அவ்வளோதான். அதனால தான் விவேகானந்தரையே குறை சொல்லுகிறான். விவேகானந்தர் போய் பேசின அந்த இதனுடைய இந்த பின் பதாகை இருக்குல்ல, பின்னால் போடுவோம் பேக்ட்ராப், அது நிறைய படங்கள் நீங்கள் பார்க்கலாம், இப்போ கூட பார்க்கலாம். அதில் எல்லா மத தலைவர்களும் கலந்து கொள்கிறார். அதுக்கு இங்கிருந்து யாரும் பரிந்துரை கடிதம் கொடுத்து விட்டார்கள். அங்கே போய் அமெரிக்காவில் போய் ஒருத்தர் கடிதம் கொடுத்தார். அவர் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் இந்த தத்துவங்களை பயின்றவர்னு ஒரு ஆங்கிலேயன் கொடுத்து தான் அவர் போய் கலந்துக்கிட்டார். இங்கிருந்த இந்து மதத்தின் தலைவர்கள் யாரும் கொடுக்க மறுத்து விட்டார்கள். அப்புறம் போனார், போய் பேசினார்னு சொல்கிறோம். பின்னால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதமாக இருக்கும். முகமடனிசம் என்று எழுதியிருப்பான், கிறிஸ்டானிட்டி என்று எழுதியிருப்பான், ஜிண்டோயிசம் என்று இருக்கும். இதெல்லாம் எழுதிக்கிட்டு பிராமணிசம் என்று தான் இருக்குமே தவிர ஹிந்து ரிலிஜன் என்றோ ஹிந்துயிசம் என்றோ அது இருக்காது. இப்போ கூட நீங்கள் யாராவது அந்த முகநூல்கள் அந்த படம் இருக்குது, நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிராமணிசம்னு தான் இருக்கும். அதுதான் மதம். 1800 இப்போது 100 வருஷத்துக்கு 150 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் அதுதான் நிலை. அவங்க மதம் தான் நம்மளையெல்லாம் கொண்டு ஓட்டி உள்ளே வச்சுட்டான். நம்மளை எப்படா எந்த பட்டிக்குள்ளே அடைக்கிறதுன்னு தெரியல, கொண்டு அடைச்சிட்டான். பெரியார் தான் கேட்பார், உங்களுக்கு என்ன தலைவர், யாரும் மதத்தின் தலைவர், எப்போது ஏற்படுத்தப்பட்டது, என்ன உன்னுடைய நூல் சொல்லு பதில். கிறிஸ்துவன் சொல்கிறான், இஸ்லாமியன் சொல்கிறான், இந்து மதத்தில் சொல்லியான்னார். அம்பேத்கர் சொன்னார், உரையாற்றப்படாத லாகூர் உரையில் சொன்னார், இந்துக்கள் மதம் இன்னும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதில் முதலே சொல்லிட்டார், நான் இந்துவாக இருந்து உரையாற்றுகிற கடைசி மாநாடு இதுவாகத்தான் இருக்கும்னு அப்போ சொன்னார். எழுதினார், பேசல அவர். அப்போ சொன்னார், இந்து மதத்திற்கென்று ஒரு மத நூலை நீங்கள் முடிவு செய்யுங்கள். முதல்ல இந்துக்களுக்கு வேலை சொல்கிறார், பண்ணு முதல்ல. அதை யாரெல்லாம் அதில் அர்ச்சகர்னு போடுறீங்கல்ல, அதற்கு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள், ICS IAS மாதிரி, அப்போ ICS, அதுபோல் இவ்வளவுதான் எண்ணிக்கை என்பதை வரைவு செய்ய வேண்டும். சிதம்பரத்தில் இருக்கல ஒரு பாப்பானுக்கு குழந்தை பிறந்து கல்யாணம் ஆகிட்டு அவனுக்கு ஒரு பங்குன்னு, அவன் 10 வயசு பையனுக்கு 5 வயசு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு ஒரு பங்கு வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுநர் அதெல்லாம் குழந்தை திருமணம் அங்கே கிடையாதுன்ட்டார் அவர். அந்த சமூக நலத்துறை இருக்கிற எரிச்சலில் அவன் மேலே கோபத்தில் பொய்யா சொல்லிட்டாங்கன்னார். நம்ம ஆளுநர் அவங்களுக்கு பரிந்துரை பேசினார். அது எப்படியா இருக்கட்டும், அப்படிலாம் பண்ணுற மாதிரி இல்லாமல் இவ்வளவுதான், இவருக்கு இவ்வளவுதான் இன்றைக்கி அர்ச்சகர்னா எத்தனை பேர் தானே முடிவு பண்ணிடணும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட பட்டய படிப்பில் படித்தவர்கள் மட்டும்தான் அர்ச்சகராக நியமிக்கப்பட வேண்டும். அடுத்து சொல்கிறாரு, அந்த பட்டய படிப்பு பெறாதவன் நடத்துகிற எந்த சடங்கும் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். அதோட மோசமான ஒரு பரிந்துரை சொன்னார், இப்போ இருக்கிறவன்லாம் குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள அது தேர்ச்சி பெற வேண்டும். 90 விழுக்காடு பாப்பான்லாம் வேலையை விட்டு போயிடுவான். ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. அவன் தமிழில் படித்து மந்திரத்தை படிச்சுட்டு நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களுக்கு பதவி கொடுப்பதற்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு எந்த மந்திரமும் தெரியாது. அதுபோல் சனாதனம் எதற்கு சொல்ல வந்தானா, சனாதனம் என்பது சமஸ்கிருத சொல் என்பதால் நமக்கு எப்படி வேணாலும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் முன்பு கூட ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விளக்கம் சொன்னேன். அந்த காலத்தில் நாங்கள் தெனாலிராமன் கதை படிச்சிருக்கோம் பள்ளிக்கூடங்களில் பாடத்தில். ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் சவால் விடுவார், என்னோடு வாதாடுவதற்கு யாராவது இந்த அவையில் இருக்கிறார்களான்னு. ஒரு அரசவையில் எல்லாம் மிரண்டுருவான். ஒரு பெரிய ஆள் அவர், ஐயோ இவர்கிட்ட யார் பேசுறது. தெனாலிராமன் ஒத்துக்கொள்வான், நான் பேசுகிறேன் அப்படிமா. ஓ சரி பேசு அப்படின்ட்டுருவார். இவரை கேட்பான் ஒருத்தன், என்னையா தைரியமாக போகிற, என்னையா பேசுவேன். அவனுடைய வீட்டுக்கு பக்கமாக நடந்து போயிட்டுருப்ப கேட்பான். அவன் கையில் ஒரு கட்டு வச்சுருப்பார், இதை வைத்து கொண்டு தான் பேச போகிறேன் அப்படிம்பார். என்ன அதில் இருக்குதும்பார், திலகாட்ட மகிஷ பந்தனம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அங்கே பாடத்தில் அப்படி தான் இருந்தது என்று சொல்லுவார். சொன்ன உடனே அவன் அப்படி புத்தகத்தை கேட்டதில்லைன்னு நினச்சிக்குவான். அந்த வாதத்துக்கு அழைத்தவன், இப்படி ஒன்று கேள்விப்பட்டதில்லையே நான், புதுசாக ஒரு புத்தகம் சொல்கிறானே அப்படின்ட்டு. அவன் ஒன்று அரசரிடம் வருவான், அரசே அறிஞர்களுக்குள்ள எதற்கு அதெல்லாம், எல்லாரும் ஒன்று தான், எல்லாம் அறிஞர்கள் தான், அவங்க துறையில் அவங்க அறிஞர்கள், நமக்கு எதுக்கு வாதம்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவர் கிருஷ்ணராய தேவராயர் கேட்பார், என்னையா பண்ணால் அந்த ஆள் ஓடி போயிட்டான், என்ன அது என்ன வச்சிட்டு இருக்கேன் பாரு, ஏன் இதுக்கு இது என்னது மகிஷ பந்தனம், என்னமோ மகிஷ பந்தனம் என்று சொல்லுவார். உடனே அது என்னையா விரியும்பார். உள்ளே போனால் எள்ளுக்கோள் இருக்கும், எரம கட்டுற கவுரு வச்சிருப்பார். என்னென்னது, இதுதாங்க திலகாட்டம்னா எள்ளுக்கோள்னு அர்த்தம், மகிஷ பந்தனம்னா எருமையை கட்டுற கவுருன்னு அர்த்தம், அதைத்தான் உள்ளே வச்சுருந்தேன். அவன் பேரை கேட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டான், நான் என்ன பண்ணட்டும் பார்.
இப்படி தாங்க சனாதனம்னா இவன் ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான். சனாதனம் சனாதனம் சனாதனம். அதை ஒன்று சொல்லணும். நான் பெரியார் சனாதனத்தை பற்றி, சனாதன மாநாட்டை பற்றி ஒரு தலையம் எழுத 2 மாநாடு, சென்னை மாகாண பிராமணர் மாநாடு ஒன்று, இன்னொன்று சனாதன மாநாடு. 30/11/1929 சென்னை ஒற்றைவாடை நாடக கொட்டையில் சென்ற மாதம் 30ஆம் தேதி என்று, அது 30 இந்த தேதியில் சனாதன தர்மிகள் மாநாடு என்று சுயநல வெறியர்கள் மாநாடு ஒன்று கூட்டப்பட்ட விஷயத்தை யாவரும் தெரிந்திருக்கலாம் என்று சொல்லி அதை பற்றி எழுதுகிறார். அது முக்கியமானவங்களாம் கலந்துக்கிறான். எஸ் சத்தியமூர்த்தி, அப்போ ஒரு பிரபலமான எம்எல்ஏ, இப்போ மொஹித் ராவை பற்றி சொன்னார்கள். காசு வாங்கிட்டு வாதாடினான். சத்தியமூர்த்தியே சொன்னான், இந்த ஆள் ஏடா எல்லாம் காசு கொடுத்து அதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறேன்னு கேட்குறாரு. சட்டமன்றத்தில் கேட்குறார். அது ஒரு பதில் சொல்கிறார், ஆமாம் எனக்கு ஒன்றும் வசதி இல்லை. அவன் காசு கொடுக்குறான், 4 கேள்வி, உனக்கு என்ன கஷ்டம்? கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போவேன். எனக்கு வயிறு இருக்கிறது, எனக்கு குடும்பம் இருக்குது, நாங்கள் என்ன வாயு பட்சணத்தையா சாப்பிட முடியும்? வாயு பட்சணம் வெறும் காத்தையானா சாப்பிட்டுட்டு இருக்க முடியுங்கிறாரு. எனவே நான் வாங்கி கொண்டு கேட்க, உனக்கு என்னையா கஷ்டம் அப்படி சொன்ன எஸ் சத்தியமூர்த்தி. இப்போ சபாநாயகர் இருந்தால் நீக்கியிருப்பார் அவரை. அந்த சத்தியமூர்த்தி ஐயர், கோவை சி.வி. வெங்கட்ரமண ஐயங்கார், கோவையில் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிற ஐயங்கார், டி.ஆர். ராமச்சந்திர ஐயர், இவர் தான் வர்ணா சிறுமிகள் சங்க தலைவர். இன்னொருத்தர் வி.வி. சீனிவாச ஐயங்கார், இவர் உயர்நீதிமன்றத்தில் பின்னால் நீதிபதியாக வந்தார், சென்னை உயர்நீதிமன்றத்தில். அது மட்டும் இல்லை, செண்பகம் துரைராஜன் வழக்குன்னு கேட்டிருப்பீங்க, இடஒதுக்கீடு வகுப்புரிமை செல்லாது என்ற வழக்கு. அந்த வழக்கில் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும் வி.வி. சீனிவாச ஐயங்காரும் தான் வாதாடினாங்க. அந்த சீனிவாச ஐயர் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு முதலியே தேசியவாதிகள் ஆகும். இப்போ தேசியவாதிகளுக்கு மேற்கோள் குறிக்கோளை போடுறார். அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நடந்துட்டு அவங்க தீர்மானத்தை பற்றி சொல்கிறார். சனாதன தர்மிகளுடைய கருத்து என்ன என்பதற்கு சொல்லுகிறார். 1, சாரதா சட்டத்தை ஒழித்து விட வேண்டும். முதல்ல தெரியும், திருமண பெண்களுடைய திருமண வயது என்ன என்று முடிவு செய்கிறார்கள். முதல்ல 8 வயசு தான் பண்ணணும்னாங்க. 8 வயதுக்கு பின்னால் நாங்கள் அதுக்கே ஒத்துக்க மாட்டேன்ட்டான். ஹரிவிலாஸ் சாரதா என்பவர், அவர் பேர் சாரதா, ஹரிவிலாஸ் சாரதா தான், சா இருதா, அதை நம்மளால் சாரதான்ட்டான். சரி, அந்த சட்டம் அவர் தான் ஒரு டெல்லி மத்திய சட்டமன்றம், அப்போ அதுக்கு பேர் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதில் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார். திருமண வயதை பற்றி அவர் தான் கொண்டு வர்றார். அப்போ அவர் பரிந்துரைத்து 12 வயசு கேட்டார். அதெல்லாம் சண்டைக்கு வந்துட்டான். ஏன்னா 8 வயசே கூடாதுங்கிற, நீ 12 வயசு பேசுறியான்ட்டு. அந்த சட்டத்தை ஒழிக்க வேண்டும் முதல்ல தீர்மானம். அதற்காக சத்தியாகிரகம் செய்ய வேண்டும். சனாதன தர்மத்திற்காக ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும். மதத்தில் அரசாங்கமாவது அரசியல் ஸ்தாபனங்களாவது பிரவேசிக்கக்கூடாது. சட்டசபையில் வர்ணாசிரம தர்மத்துக்கு விரோதமாகவும் எவ்வித சட்டமும் செய்யக்கூடாது. அதோட முக்கியமாக இப்போ தேர்தல் நேரம் அவன் ஒரு வேண்டுகோளை வைக்கிறான். மனு தர்மத்தை காப்பாற்றுகிறதாக வாக்களிப்பவர்களுக்கே சட்டசபைக்கு ஓட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவன் அஷூரன்ஸ் கொடுக்கணும், வாக்கு கொடுக்கணும். மனு சாஸ்திரத்தை நான் காப்பாற்றுவேன், அதுபடியே நடந்துக்குவேன்னு சொன்னால் மட்டும் அவனுக்கு ஓட்டு போடலாம், வேற ஆளுக்கு போடாது. அப்புறம் கலப்பு விவாக சட்டத்தையும் சம்மத வயது சட்டத்தையும் கண்டிப்பதோடு சட்டங்களையும் மாற்றிவிட வேண்டும். விவாகங்கள் ரத்து செய்யக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தில் அதில் நிறைவேற்றிருக்கான். எவ்வளவு பிற்போக்குவாதிகள் என்பதற்காக சொல்கிறது மட்டுமில்லை, இவங்க தான் சனாதன தர்மிகள். இவன் என்னென்னமோ விளக்கம் சொல்கிறான். அந்த காலத்தில் சனாதன தர்மம்னா நம்ம ஆளுநர் ரவி வேற எல்லாத்துக்கும் விளக்கம் அவர் தான் சொல்லிகிட்டே இருப்பார். இவர் எல்லாம் சட்ட அந்த இன்டர்பிரேட்டர்னா அவர் தான், நமக்கெல்லாம் அதுக்கு என்னென்ன அர்த்தம்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். இது என்ன சனாதனம், அப்படி நினச்சிக்காதீங்க இப்படி நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவன் தெளிவாக சனாதனிகள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அவன் மனுசாஸ்திரப்படி நடக்குங்கிறான். மனுசாஸ்திரம் மானுடத்துக்கு எதிரான சாஸ்திரம். அதுக்கு பெரியார் கூட மனு தர்மம் என்ற பெயர்லாம் சொல்லாதீங்க, யாரும் மனு சாஸ்திரம்னு மட்டும் சொல்லுங்க. மனு தர்மம்னு பல பேர் சொல்லுவான். தர்மம்லாம் சொல்லாதியா, மனு சாஸ்திரம்னு மட்டும் சொல்லு, அது தர்மமே இல்லை. ஆனால் அவன் மொழியில் தர்மம் என்றால் கடைபிடிப்பது என்பது தான் பொருள். அது விதிகளை கடைபிடிப்பது தான் தர்மம். நம்ம தர்மம் வேற, அவன் தர்மம் வேற. நம்மளது அறம், அவனுக்கு தர்மம். எனவே இதையெல்லாம் வைத்திருந்தவர்களாகத்தான் அவர்கள் சொல்கிறாரு. ஒரு சிறு கூட்டத்தாரர்கள் எவ்வளவு தைரியமாய் சுமார் 2000 வருஷத்துக்கு முன் ஏற்படுத்தாக சொல்லப்படும் கொள்கைகளை இன்றைய தினம் புதுப்பித்து மக்கள் மீது சுமத்தி ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்களே, ஆனால் அவளது மூடத்தனத்திற்கும் பேராசைக்கும் வெட்கம் கெட்டத்தனத்திற்கும் எதை உதாரணமாய் சொல்வது என்று அவர் எழுதுகிறார்.
அப்போ இந்த சனாதன தர்மிகளைத்தான் இது எதிர்த்தாலே என்னமோ உலகமாக அழிஞ்சு போச்சு என்பதைப் போல பேசி கொண்டிருக்கிறார். இவன் எல்லா மதத்தையும் விமர்சனம் பண்ணுவான். எல்லா மதத்தின் மீதும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாமே குற்றம் சொல்லுவான். இந்த நாட்டையே நாசமாக்குறவங்க தான்மா என்னென்னமோ சொல்லுவான். ஆனால் நாம் இந்த நேரத்தில் நான் பேச விரும்புவது சனாதன தர்மம் என்பது எதுவாக இருக்கட்டும். ஆனால் இந்து மதம் என்பது நமக்கு தெரியாது. சனாதன தர்மம் தெரியுமா? அன்றைக்கு நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னேன். 2 செய்தி மட்டும் சொல்லணும். ஒன்று, மனுசாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு கீழ்ஜாதி சூத்திரன் பார்ப்பனனுக்கு இணையாக உட்கார்ந்தால் அவன் பிட்டத்தை அறுக்க வேண்டும், கொல்ல வேண்டும். இது 2 தான். இப்போ கோவையில் நடந்தனால சொன்னேன். கோவையில் செகடந்தாளி முருகேசன் என்பவன் பாப்பாங்கூட சமமாக உட்காரல, இன்னொரு சூத்திர பயலோட தான், அந்த உள்ளூர் கவுண்டர் அவரோட உட்காந்துட்டார். இவர் அருந்ததியர். சமமாக உட்கார்ந்ததால் அதுக்கு அடிக்கலை. எதுவும் கேட்டான், உட்கார்ந்தா என்ன தப்புன்னு கேட்டான். அதுக்காக அடிச்சு கொண்டுட்டாங்க அவனை. வேற ஒன்றுமே இல்லை. அவன் மனுசாஸ்திரத்தை படிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த கவுண்டருக்கு ஒரு அவன் எழுத படிக்க தெரியாத கவுண்டராக இருப்பான். ஆனால் அவனுக்கு மனுசாஸ்திரம் எப்படி தெரிந்திருக்குன்னா மூளையில் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். நம்மை அறியாமல் மூளைக்குள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த மனுசாஸ்திரம் சொன்னதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவன் ராமாயண கதை காலட்சியம் சொல்லியிருப்பான், இதுலையா சொல்லியிருப்பான். இது அவன் மனதில் ஏறி இருக்கிறது. ஆனால் இது ஜனநாயக உலகத்திற்கு எதிரானது. சமத்துவம் சகோதரத்துவம் என்று சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் கூட அதில் சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் நான் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்துக்கலையா. அவர் நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டத்தை முன்வைத்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று முன்மொழிந்த போது ஆற்றிய உரையில் அவர் சொன்னார், இந்த சொற்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்கள் அல்ல, பௌத்தத்தில் புத்தர் சொன்ன சொற்கள் இவை என்று சொன்னார். சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம். பெரியார் லிபர்ட்டி என்பதை தன்மதிப்பு என்று மொழிபெயர்த்தார். குடியரசனுடைய முதல் இதல்ல இந்த எதுக்கு ஆரம்பிக்கிற இந்த பத்திரிகை என்றால், எல்லா மக்களுக்கும் தன்மதிப்பு சமத்துவம் சகோதரத்துவம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏட்டினை நான் தொடங்கி இருக்கிறேன். அவர் லிபர்ட்டிங்கிறத இப்படி தான் மொழிபெயர்க்கிறார். எல்லாத்துக்கும் சுயமரியாதை. விடுதலை என்பது நாட்டுக்கு விடுதலை மட்டும் இல்லை, மனிதனுக்கு விடுதலை. ஒரு சமத்துவமாக வாழ்வதற்கு அவனுடைய விரும்பியபடி வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கான உரிமை. நான் கூட மார்க்சிய அறிஞர் எஸ்விஆர்கிட்ட கேட்டேன், என்ன தொடர் இப்படி மொழிபெயர்த்திருக்காரு பெரியார் தன்மதிப்புன்னு. தொடர் தான் சரியான மொழிபெயர்ப்பு. நம்மால் லிபர்ட்டின்னா நம்மளாம் விடுதலைன்னு நினச்சிட்டு விடுதலையை சுதந்திரம்ட்டான் நம்மால். அதெல்லாம் கிடையாது. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் நினச்சிட்டு சுதந்திரம்ட்டான். அது பொருள் இல்லை. பெரியார் சொன்னது சரியான பொருள் என்று அவர் சொன்னார். அம்பேத்கரிடம் கேட்டார், இந்து மதத்துக்கு ஏன் எதிராக இருக்கிறீர்கள்? இந்து மதம் இந்த சமத்துவத்திற்கு சகோதரத்துவத்திற்கு விடுதலை உணர்வுக்கு எதிராக இருக்கிறது. எது மனுஷனுக்கு வேணுமோ அது 3க்கும் எதிராக இருக்குது. அதனால் அதை நான் எதிர்க்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது 3க்கும் எதிராக இருக்கிறது. இப்போ சமத்துவ உலகில் ஜனநாயக உலகில் நமக்கு எதிராக இருக்கிறோம். எதிராக இருந்தவர்களை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எதிராக இருந்த ஒரு வழியில் நாம் தொடர்ந்து பின்பற்றுகிறோமா என்பதை நமக்குள் பரிசீலிக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். இப்போ பெரிய அவர் சொன்னார்ல, எல்லாம் சூத்திரம், எல்லாம் சூத்திரம்தான். நம்மால் ஏண்டா அவனும் பிற்படுத்தப்பட்டவனும் பட்டியலினத்தவனும் ஏன் மோதிக்கொள்கிறார்கள்? 2 பேருக்கும் ஒரே அளவு தான். 2 பேரும் பார்ப்பானுக்கு தீண்டத்தகாதவர்கள் தான். இவன் வேணா இன்னொருத்தனை தீண்டகான்னு சொல்லுவான். எல்லாத்துக்கும் தீண்டத்தகாதவர்கள் தான். அவனை பொறுத்தவரைக்கும் எல்லாம் அன்டச்சபிள்ஸ் எல்லாருமே. உனக்குள்ளே என்ன சண்டை வருது? இப்போ ஒன்றிய அரசு இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இங்கே இல்லை. ஆனால் பெரியார் இங்கு பெற்றுக் கொடுத்திருந்தார். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவில் சென்னை மாகாணத்தில் மட்டும்தான் 1935ஆம் ஆண்டு இங்கு இயங்குகிற மத்திய அரசு அலுவலகங்களிலும் தமிழ்நாட்டில் உள்ளதைப் போல வகுப்பாரி உரிமை பின்பற்றப்படும் என்று தனியாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்துக்கு பேர் மெட்ராஸ் நான் பிராமின்ஸ் ஸ்பெஷல் கம்யூனல் ஜிஓ தான் அதுக்கு பேர். நமக்கு மட்டும் சிறப்பாக போடப்பட்ட சட்டம். 36ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா விடுதலை பெறுகிற வரைக்கும் இங்கு இருக்கிற ஒன்றிய அலுவலகங்களில், மத்திய அரசின் அலுவலகங்களில், வங்கிகள் ஆகட்டும், அஞ்சல் துறை ஆகட்டும், தொடர்வண்டித்துறை ஆகட்டும், எல்லாவற்றிலும் இருந்தது. அது எப்போ இல்லாமல் போச்சுன்னா சுதந்திரத்தை பற்றி பெரியாரின் கருத்தை சொன்னார். 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை என்று சொல்லி நமக்கெல்லாம் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தார்கள். செப்டம்பர் 30 ரத்து பண்ணிட்டான் எல்லாத்தையும். இங்கிருந்த எல்லா வகுப்பாரியும் ரத்து செய்து விட்டார்கள். மீண்டும் பெறுவதற்கு ஒரு விபி சிங் வந்து அவர் சட்டமாக்கி அது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து
94 தான் நடைமுறைக்கு வந்தது. 47 ஆண்டு காலம் நாம் காத்திருக்க வேண்டிய தேவை வந்தது. 51 அரசியல் சட்டம் திருத்தப்பட்டு விட்டது. கல்வி நிலையங்களிலும் இடஒதுக்கீடு உண்டு. 2006 தான் ஒன்றிய கல்வி நிலையங்கள் நமக்கான இடஒதுக்கீடு தரப்பட்டது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் இல்லை. ஏன் அது என்னடா அது? ஒரு சட்ட திருத்தமே வந்துருச்சு, நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டு சட்டம் திருத்தி விட்டார்கள். ஆனால் நீங்கள் என்ன தனி அரசாங்கமா? நீ இந்திய அரசாங்கம் தானே, இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் திருத்தப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் தங்கள் விருப்பத்துக்கு மாற்றிக்கொள்வார்கள், தங்கள் விருப்பத்துக்கான பொருள் சொல்லுவார்கள். நம்ம எப்படியாவது உள்ள நுழையாமல் பார்த்துக்குவான். அந்த இடஒதுக்கீட்டில், பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்பில் எவ்வளோ பேர்? 27 பேர் இருக்காங்களா? 94 வந்ததுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அன்றைக்கு வேலையில் இருந்த யாரும் இப்போ வேலையில் இருக்க மாட்டாங்க, எல்லாமே போயிருப்பாங்க, பணி ஓய்வு பெற்று போயிருப்பார்கள். புதிதாக வந்தவர்கள் தான் இருப்பார்கள். அப்போ 27 விழுக்காடு பிற்படுத்தோடு இருக்காங்களா? பொது போட்டியில் வந்தவர்கள்லாம் விட்டுருங்க, தனியாக இவங்க இருப்பாங்களான்னா இல்லை, 11 விழுக்காடு தான் இருக்கிறார்கள். சரி, கல்வி நிலையங்களில் இதாவது ஒருத்தர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று ஏற்படுகிற காலி இடங்களுக்கு மட்டும்தான் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். கல்வி நிலையங்கள் ஆண்டுதோறும் 100 விழுக்காடு மாணவர்களும் புதிதாக சேர்க்கப்படுவார்கள். கல்வி நிலையங்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 11, 12 தான். ஏன் 27 கூட இல்லை? இதை பற்றி பேசாத ஜாதி சங்க தலைவர்கள் தான் தன்னூரில் இருக்கிற பட்டியலினத்தின் மீது தீண்டாமையை பேசுகிறான், தீண்டாமையை திணிக்கிறான், அவனை அடிமைப்படுத்த பார்க்கிறான். உனக்கு சுயமரியாதை இருந்தால் அதுக்குள்ளடா போராடணும். ஜாதிக்காரன்லாம் சொல்லணும், டேய் நீ முதல்ல எங்கள் ஜாதிக்கு நீ ஏகப்படுறது நீ இல்லை. இருந்தால் தான் இப்போ உள்ளாட்சி தேர்தலே வெற்றி பெற்றிருப்பாங்களே, மாவட்டம் பூரா அவங்க தானே ஜெயிச்சிருக்கணும். அதெல்லாம் இல்லை, நீ வேணால் சும்மா சொல்லிக்கோ. இல்லை நீ, ஆனாலும் நாம் வெளிப்படையாக இளைஞர்கள் அறிவிக்க வேண்டும், நீங்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் அல்ல சொல்லணும். எந்த ஜாதி சங்க தலைவன் தப்பாக சொன்னாலும் சொல்லணும். அந்தந்த பகுதியில் இருக்க இளைஞர்கள் சொல்ல முன் வர வேண்டும். துணிச்சலாக அறிக்கையாக, செய்தியாக அல்லது முகநூல் பதிவுகளாக வெளியிட வேண்டும். நீ கிடையாதுடா எங்களுக்கு, நான் உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் உங்கள் ஆள் கிடையாது என்பதை நாம் தெளிவாக சொல்லிவிட. இல்லைனா இவங்க திமிரு கொஞ்சம் கூட குறையாது. இவங்களுடைய ஆதிக்கம் தான் இப்போ எல்லாரும் கட்சி. அப்போ இருந்த பழைய ஜாதி சங்க தலைவர்கள்லாம் நல்லா இருந்தான், அவன் தன் ஜாதி முன்னேற வேண்டும் என்பதற்காக உழைத்தார்கள். ஆனால் இப்போ இருக்க ஜாதி சங்க தலைவர்லாம் யார்? ஊரில் கோயில் கட்டினா தர்மகர்த்தாகலான்னு தெரியும். முதல்ல இப்போ சாராயக்காரன் தான் அங்கே கட்டிகிட்டு இருந்தான். கந்து வட்டிக்காரன் கட்டுவான், இல்லை சாராயக்காரன் கட்டுவான். இப்போ கல்வி தந்தைகள் தான் எல்லாம் கோயிலையும் கட்டுறான். இவன் அடுத்தது கல்லூரி ஆரம்பிச்சிடுறான். கள்ள சாராயத்திலிருந்து கோயிலுக்கு வந்து, கோயிலிருந்து கல்லூரி, கல்வி தந்தைகள் ஆகிட்டான். கல்வி தந்தைகள் பூரா ஜாதி சங்கம் ஆரம்பிச்சிட்டான். இவன் பாதுகாப்புக்கு, இவன் வேற ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கு. ஏதாவதுன்னா டே எங்கள் ஜாதிக்கு நான் பிரதிநிதின்னு சொல்லிக்கலாம்ல ஒவ்வொரு ஜாதி சங்க தலைவரும். புலிக்கு பயந்தவனெல்லாம் என் மீது படுத்துக்கொள்ளுங்கள்னு ஒருத்தன் சொன்னானா, இவன் தான் ஜாதி சங்க தலைவர்கள். புலி அங்கேருந்து கடிக்க வருது, உனக்கு பயமாக இருந்தால் என் மேலே படுத்துக்க, புலி ஒன்றும் செய்யாது. இவன் அடியை பத்திரமா படுத்துட்ருப்பான், நம்மால் மேலே படுத்தலாம் கடி வாங்கிட்டு போவான். இவன் தான் ஜாதி சங்க தலைவர். இன்னைக்கு இவனை பாதுகாத்து கொள்வதற்கு, இவன் சொத்துக்களை அல்லது இவனுடைய நிலையை பாதுகாத்து கொள்வதற்கு ஜாதி சங்கம் என்ற பெயரால் நம்மை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெரியாரின் பிறந்த நாளில் அவன் பகுத்தறிவு என்பது இன்னும் உயர்ந்து வர்றப்போ பேசுவோம் அதை பற்றி. மத வெறுப்பு என்பதை, மதத்தை விட்டு வெளியேறுவதை பின்னால் யோசிப்போம். ஆனால் குறைந்தது எல்லோருக்கும் சம உரிமை என்பதை இந்த நாட்டில் யாருக்குங்க இருக்கணும்? பெரும்பான்மை மக்கள் தானே. அமெரிக்காவில் கருப்பர்களை அடக்கப்பட்டார்கள், உரிமை பறிக்கப்பட்டு அடிமையாக நடத்தப்பட்டார்கள். பெரும் போராட்டம் மாறிடுச்சு. இப்போ அவரும் குடியரசுத் தலைவராக கூட வந்துட்டார். ஆனால் கருப்பர்கள் சிறுபான்மையினர், வெள்ளையர்கள் பெரும்பான்மையினர். அங்கே இங்கே வெள்ளையர்கள் சிறுபான்மையினர், நாம் பெரும்பான்மையினர். பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் அடக்கப்பட்டு அடிமையாக நடத்தப்படுகிறோம். இப்போ அதை விட எவ்வளவு எதிர்ப்பும் எதுவும் வந்திருக்க வேண்டும், எழுச்சியும் வந்திருக்க வேண்டும். நம்மை மழுங்கெடுக்க செய்வதுதான் அந்த புராணம், சாஸ்திரம், இந்த நாசமாக போனது எல்லாம் நம்மை மழுங்கெடுக்க செய்வ வைத்தா. இதனுடைய பொய்மைகளை புரிந்து கொண்டால் சாதாரணமாக வெளியே வந்துடலாம். இல்லைன்னா கூட போதும், எனக்குள்ள உரிமை எனக்கு வேண்டும், இந்த நாட்டின் குடிமகன், எல்லோருக்கும் உள்ள உரிமை வேண்டும். பெரியார் சொன்னார் ஒரு முறை, எந்தெந்த இடத்துல எல்லாத்துக்கும், இந்த நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும், இந்த நாட்டுக்கான திட்டங்களை வகுக்கிற சட்டமன்றங்களில், அதை நடைமுறைப்படுத்துகிற நிர்வாகத் துறைகளில், அதை பரிசீலிக்கிற நீதித்துறைகளில் எல்லாருக்கும் அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப இடங்கள் வேண்டும். அவ்வளோதான் கேட்டது. எப்போ வரும்னா நம்மால் போய் உட்காந்தா தான் வரும். கருப்பர்கள் ஒரு காலகட்டத்தில் கருப்பர்களுடைய சுகாதார நிலை மேம்படவே இல்லை என்பதற்கு ஒரு கமிஷன் 64 போட்டாங்க.
கென்னடி இறந்ததுக்கப்புறம் லிண்டன் பி ஜான்சன் ஒருத்தர் வந்தார். அவர் ஏன் கருப்பர்களுக்கு இந்த மாதிரி அவங்க சுகாதார நிலை மேம்படவில்லை ஆய்வு செய்வதற்கு சுகாதார துறையினுடைய செயலாளராக இருந்த சாலிவன் என்ற தலைமையில் ஒரு குழுவை போட்டார். ஆய்ந்த அறிக்கையை சொன்னான், மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் பண்பாட்டு இணக்கம் இல்லை, கல்ச்சுரல் காம்பிடன்ஸ் இல்லை. அவன் தொடாமே வைத்தியம் பண்ணுவான். டாக்டர்னா நம்மளால் இங்கே சொல்லுவாங்க பாப்பாலாம். அப்போ டாக்டராக வந்தபோது ஸ்டெதாஸ்கோப் நெஞ்சில் வைக்காமையே பார்த்துட்டு மருந்து எழுதி தருவான்னு சொல்லுவாங்க. அதை போல் அவர்கள் கருப்பர்கள் மருத்துவராக வந்தால்தான் கருப்பருடைய நிலை மாறும் என்று சொன்னார். நாம் சொல்லுகிறோம், நம்மவர்கள் அதிகாரிகளாக வந்து அமர்கிற போது அதிகாரினா பாதி பேர் பாப்பானா ஆகிடுவான், அது வேற. பாதி பேராவது நம்முடைய மக்களுக்கு நம் ஊருக்கார மாதிரி இருக்க, நம்ம சொந்தக்கார மாதிரி இருக்கானே, நம்மளாக இருக்கானே என்பதற்காகவாது செய்வார்கள். நம் நிலை மேம்படும். இப்போ தமிழர் நிலை மேம்படுவதற்கு தமிழருடைய பிரதிநிதி அனைத்து தரப்பு தமிழ் பிரதிகள் அனைத்து இடங்களிலும் இருக்க வேண்டும் என்பதை முதன்மை கோரிக்கையாகவாவது இந்த நேரத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு பெரியாரின் நினைவு நாள் உறுதியேற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.